السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وبعد. صحيح البخاري ஹதீஸ் நூல்களிலேயே மிகவும் ஆதாரபூர்வமான நூல், மிக பிரபலமான நூல். அதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு முறை அல் முரைசி அப்படிங்கிற இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு ஒரு சிறு படையெடுப்புக்காக போயிருக்கும் பொழுது முஹாஜிருன் அன்சார் இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ரசூலுல்லாஹ்வுடைய படையில் உள்ளவங்க இல்லையா? முஹாஜிருன் அப்படின்னா யார் ஹிஜ்ரா செய்து வந்தாங்களோ அவங்களுக்கு பேர் முஹாஜிர். ஒரு நபருக்கு முஹாஜிர் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பேருக்கு முஹாஜிரூன் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஜ்ரா அப்படின்னா என்ன? எந்த இடத்துல இஸ்லாமை நடைமுறைப்படுத்த முடியவில்லையோ, இஸ்லாமுடைய அடிப்படைகளை கூட நடைமுறைப்படுத்த முடியவில்லையோ, அதற்கு பெரிய தடைகள் இருக்குது. இஸ்லாமை நடைமுறைப்படுத்தினாலே நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அல்லது நிறைய சேதம் ஏற்படும் அப்படின்லாம் இருக்கும். அந்த இடத்தை விட்டு நீங்கி எந்த இடத்துல இஸ்லாமை சுதந்திரமாக தைரியமாக நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த இடத்துக்கு குடியேறுறது, அதுக்கு தான் ஹிஜ்ரா அப்படின்னு பேர். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், அவங்களுடைய சொந்த ஊர் மக்கா. அவங்களுக்கு 40 வயது இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதராக, நபியாக, ரசூலாக ஆக்கப்படுறாங்க. அடுத்து 13 வருடங்கள் தன்னுடைய சொந்த ஊரான மக்காவில் இருந்து தன்னுடைய ஊர் மக்களையும் அந்த ஊருக்கு வரக்கூடிய ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ வரக்கூடிய மற்ற மக்களையும் இஸ்லாமை நோக்கி அழைக்கிறாங்க, அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறாங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று அவங்களை அழைக்கிறாங்க. இதற்கு அந்த ஊர்ல மிக குறைவான ஆதரவு தான் கிடைத்தது. மிக கடுமையான எதிர்ப்பு, அதிகமான மக்களுடைய எதிர்ப்பு இருந்தது. அதுவும் அந்த ஊருடைய தலைவர்களுடைய எதிர்ப்பு கடுமையாக இருந்தது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க கோத்திரத்தினுடைய பாதுகாப்பு இருந்துச்சு. கோத்திரம் அப்படின்னா என்ன? நிறைய முஸ்லிம்களுக்கு கோத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பழகிறது இல்லை. அரபு நாட்டில் கோத்திரங்கள் அப்படின்னா என்ன? கபீலா அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுவாங்க. கபீலா அப்படின்னா கோத்திரம் அப்படின்னா என்ன? ஒரு மனிதர் இருக்கிறார், கல்யாணம் பண்ணிக்கிறார், அவருக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க. இது குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து பெரியவங்களாகி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் வர்றாங்க. இப்போ குடும்பங்கள் உருவாகுது. ஆனால் அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள்ல ஒருங்கிணைஞ்சு செயல்படுறாங்க. இப்போ அடுத்தடுத்த தலைமுறை வருது, 3வது தலைமுறை 4வது தலைமுறை வரும்போது இன்னும் அதிகமான குடும்பங்கள் உருவாகிட்டே வருது. ஆனால் அவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் கபீலா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடும்பத்திலிருந்து பல குடும்பங்கள் உருவாகுது. ஒரு 3வது தலைமுறை 4வது தலைமுறை 5வது தலைமுறை அப்படின்னு வரும்போது பல பல குடும்பங்கள் உருவாகின்றன. ஆனால் அவை எல்லாம் ஒரு கூட்டமாக இயங்குறாங்க. இதற்குத்தான் கபீலா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம தமிழில் கோத்திரம் அப்படின்ட்டு மொழிபெயர்க்கும். இந்த அரபு நாட்டில் அந்த காலகட்டங்களில் கபீலா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த காலத்தில் அரபு நாட்டில் அரசாங்கங்கள் இல்லை. அரபு நாட்டு எல்லை பகுதிக்கு தாண்டிட்டீங்கன்னா அரசாங்கம் உண்டு. சிரியாவுக்கு போனீங்கன்னா அங்கே ரோமர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சில நேரங்களில் பாரசீகர்கள் கூட ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஈராக்கில் பாரசீகருடைய ஆட்சியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த அரபு தீபகற்பம் சொல்கிறோம், ஜசீரான்னு சொல்கிறோமே, அதாவது அரபு பெனின்சுலா, அங்கே பார்த்தீங்கன்னா அரசுகள் இல்லை. அப்போ அங்கே நிர்வாகங்கிறது எப்படி நடக்கும்? கோத்திரங்கள் நடத்துறது தான் நிர்வாகம். ஒரு ஊரில் நிறைய கோத்திரங்கள் இருந்தால் ஒவ்வொரு கோத்திரத்தில இருந்தும் முக்கியஸ்தர்கள் வருவாங்க, அவங்கெல்லாம் ஒன்றா கூடி பேசிக்குவாங்க. அங்கே நடக்கிறது தான் நிர்வாகம். ரசூலுல்லாஹ் காலத்தில் அவங்களுக்கு 2-3 தலைமுறைக்கு முன்னாடியே மக்காவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முக்கியமான கோத்திரங்கள்லாம் இருப்பாங்க. அந்த கோத்திரங்கள்லாம் கூடி பேசுறதுக்கு தாருன் நதுவா, கூடி பேசக்கூடிய ஒரு இல்லம் உருவாக்குறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலேருந்தும் இத்தனை
பிரதிநிதிகள் வரணும், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வரணும்னு முடிவு செய்கிறாங்க. அவங்க தான் மக்காவினுடைய முடிவுகளை எடுப்பாங்க. நிர்வாக முடிவுகள், ஹஜ்ஜினுடைய ஏற்பாடு, இந்த உம்ராவுடைய ஏற்பாடு, இல்லை வந்து இப்போ யாரும் படையெடுக்கிறாங்க, நம்ம வந்து மோதலாமா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தான் அந்த நத்வாவில் தான் உட்காந்து முடிவு எடுப்பாங்க. கோத்திரங்களுடைய பிரதிநிதிகள் உட்காந்து முடிவு எடுப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாவுடைய காலகட்டத்தில் அரபு நாட்டில் பாதுகாப்பு முறை அப்படிங்கிறது கோத்திரம் தான், கபீலா தான். ஒருத்தர் வந்து கபீலாவை சேர்ந்தவராக இல்லை, அல்லது அந்த கபீலா வந்து அவரை வெளியே துரத்திடுச்சு அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பு இல்லை. அதே சமயத்தில் அந்த கபீலாவை சேர்ந்த ஒரு மனிதர் சாதாரணமான மனிதராக இருந்தாலும் அவரை பாதுகாக்கிறது அந்த கபீலாவுக்கு கடமை. அவருக்கு ஒரு அவமானம் நேர்ந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த கபீலாவும் சேர்ந்து அவருக்கு பழிவாங்க. இந்த கபீலா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு நபரை அந்த கபீலாவை சேர்ந்த இன்னும் ஒரே ஒரு நபர் அவமானப்படுத்திட்டார். இப்போ என்ன நடக்கும்? இந்த கோத்திரம் கபீலாவை சேர்ந்தவங்க அந்த ஆளை போய் அடிப்பாங்க. அப்போ அந்த கபீலாவை என்ன செஞ்சிருவாங்க? அந்த கபீலாவை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்க? விட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ எங்கள் கபீலாவை சேர்ந்தவங்க அப்படின்னா நாங்கள் அவரை ஆதரிச்சே ஆகணும், அவரை பாதுகாத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் அன்றைக்கு அறியாமை காலத்தில் இருந்த நடைமுறை. நல்லா கவனிங்க, நல்லதோ கெட்டதோ எங்கள் கபீலாவை சேர்ந்தவராக இருந்தால் அவரை நாங்கள் ஆதரிச்சாகணும், அவரை நாங்கள் பாதுகாத்தாகணும், அவரை நாங்கள் தூக்கி பிடிச்சாகணும். இதெல்லாம் எந்த காலத்து நடைமுறை? அறியாமை காலத்து நடைமுறை. ஜாஹிலியா அப்படின்னு சொல்லுவோம். அல் ஜாஹிலியா அப்படின்னு நம்ம வந்து குரான்ல ஹதீஸ்ல பார்க்குறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அறியாமை காலம்னு அர்த்தம். எதை பற்றி அறியாமை காலம்? விஞ்ஞானத்தை அறியாத காலமா? இலக்கியத்தை அறியாத காலமா? எதை பற்றி அறியாத காலம்? இஸ்லாமை அறியாத காலம். அதாவது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக மக்களுக்கு இஸ்லாமும் தௌஹீதும் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலம். இது வந்து இஸ்லாமை பற்றி அறியாத காலம். அந்த இஸ்லாம் அறியாத காலத்தில் மக்கள் எந்த தீனில் இருந்திருப்பாங்க? ஷிர்கில் இருந்தாங்க, குஃபுரில் இருந்தாங்க, இறை நிராகரிப்புலையும் பல கடவுள்களை வணங்குறதுலையும் அவங்களே உருவாக்கின கடவுளை வணங்குறதுல இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துக்கு தான் ஜாஹிலியா, அறியாமை காலம்னு பேர். அறியாமை காலத்து நடைமுறைகளில் மிக முக்கியமான ஒரு நடைமுறை எது? தன்னுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர் அவரை பாதுகாக்கணும், அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அவரை வந்து தூக்கி பிடிக்கணும். இது வந்து ஜாஹிலியா காலத்தினுடைய நடைமுறை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலாக வந்த பிறகு மக்காவில் அவங்களுக்கு பாதுகாப்புமே இந்த கோத்திர பாதுகாப்பு முறையில் தான் கிடைச்சிச்சு. அவங்களுடைய கோத்திரம் எது? பனு ஹாஷிம். குரைஷில் பல கோத்திரங்கள் இருந்தாங்க, அதில் ஹாஷிம் கோத்திரத்தினர் இருந்தாங்க. பனு ஹாஷிம், பனு அப்படின்னா கபீலாவுக்கு சொல்லுவாங்க. உண்மையில் பனுனா என்ன அர்த்தம்? ஆமாம், ஒருத்தருடைய பிள்ளையாக வந்த கூட்டத்தினர். பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில்? பின், இபின் என்று சொல்லுவாங்க இல்லையா? அது ஒருத்தராக இருந்தா. இதே வந்து ஒரு கூட்டமாக இருந்தால் பனி, பனுன்னு சொல்லுவாங்க. நம்ம குரானில் பார்க்குறோம் பனி இஸ்ராயில் பார்க்குறோமா? இஸ்ராயலுடைய குடும்பத்தினர், இஸ்ராயலுடைய கோத்திரத்தினர். யார் பனி இஸ்ராயில்? இஸ்ராயலுங்கிறது யாரு? நிறைய பொதுமக்கள் இஸ்ராயல்னாக்கா அது வந்து ஒரு மலக்கு, உயிர் எடுக்கக்கூடிய மலக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. குர்ஆன்ல இஸ்ராயில் அப்படின்னு வர்றது வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர், நபி. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்மாயில், இஸ்ஹாக் 2 பிள்ளைகள். அவங்க 2 பேருமே நபிமார்கள் தான். அந்த இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளை யாக்கூப். அந்த யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர் உண்டு, அதுதான் இஸ்ராயில். யாக்கூப் நபிக்கு 12 ஆண் பிள்ளைகள் இருந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. சூரத் யூசுஃப்ல பார்க்கலாம். அந்த 12 ஆண் பிள்ளைகளில் 11வது பிள்ளை தான் யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ அந்த 12 பிள்ளைகள் இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் பிறக்குது இல்லையா? இவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்க. இவங்களுக்கு தான் என்ன பேர்? பனி இஸ்ராயில் அப்படின்னு பேர். இஸ்ராயலுடைய குடும்பத்தினர், இஸ்ராயலுடைய கோத்திரத்தினர். இங்கே இஸ்ராயலுங்கிறது யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ கோத்திரத்துக்கு பனி அல்லது பனு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்தவங்க பனு ஹாஷிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். இப்போ பனு ஹாஷிமுக்கு தலைவராக யார் இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது அவங்க பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருந்தார். அப்போ அப்துல் முத்தலிப் மரணிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு பனு ஹாஷிமுடைய தலைவராக இருந்தது யாரு? அபு தாலிப்.
ரசூலுல்லாவுடைய சிறிய தந்தை அபூ தாலிப். ரொம்ப வருஷத்துக்கு அவங்க தான் தலைவராக இருக்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு 50 வயசு ஆற வரைக்குமே அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க தான் பனு ஹாஷிமுடைய தலைவராக இருக்கிறாங்க. இப்போ இந்த ரசூல்லா 40 வயசுல நபி ஆனாங்க இல்லையா, ரசூல்லா ஆனாங்க இல்லையா, அதுலேருந்து அவங்களுடைய 50 வயசு வரைக்கும் இந்த தாவாவுக்கு அழைப்பு பணிக்கு மக்காவில் கடும் எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனால் ரசூல்லாவுக்கு பாதுகாப்பும் கிடைச்சது. எப்படி பாதுகாப்பு கிடைச்சது? கோத்திர பாதுகாப்பு முறை. அந்த கோத்திரத்துக்காரங்க அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ பனு ஹாஷிமில் எல்லாரெல்லாம் இஸ்லாமுக்கு வரல. இன்னைக்கிட்ட நிறைய பேர் பனு ஹாஷிமை சேர்ந்தவங்களே இஸ்லாமுக்கு வராமல் இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாவை கைவிடல், ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. பனு ஹாஷிமுடைய தலைவர் யாரு? ரசூலுல்லாவுடைய சிறிய தந்தையான அபூ தாலிப். அப்போ அபூ தாலிப் உயிரோடு இருக்கும் வரை, அபூ தாலிப் தலைவராக இருக்கும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பெருசாக கை வைக்க விடலை. திடீர்னு அடிச்சுட்டுலாம் போவாங்க, ஆனால் அவங்கள கொலையெல்லாம் செய்ய முடியும். ஏன்னா நல்லா தெரியும், பனு ஹாஷிமில் ஒருத்தர் மேலே நம்ம கையை வச்சா ஒட்டுமொத்த பனு ஹாஷிமும் சேர்ந்து நம்மளை பழி வாங்குவோம். இந்த ஒருத்தரும் சாதாரணமானவர் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிமினுடைய மிக முக்கியமானவங்க. அப்போ அவங்க மேலே கையை வச்சா ஒட்டுமொத்த பனு ஹாஷிம் கோத்திரமும் நம்மை பழிவாங்கும் அப்படிங்கிறத மக்கால எல்லாருமே புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த பயம் ரசூலுல்லாவுக்கு ஒரு பாதுகாப்பாக அமைந்தது. அப்போ கோத்திரங்களுடைய பாதுகாப்பு முறைங்கிறது எல்லாமே கெட்டதுன்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த கோத்திர பாதுகாப்பு முறை ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தது. என்னைக்கு அபூ தாலிப் மரணிக்கிறாங்களோ அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்புங்கிறது இல்லாம போகுது மக்காவில். ஏன்னா அதுக்கு பிறகு பனு ஹாஷிமுடைய தலைவராக யார் வந்தாங்க? அபூ லஹப். எந்த அபூ லஹப்? அவளும் ரசூலுல்லாவுக்கு ஒரு சிறிய தந்தை தான், ஆனால் இஸ்லாமுக்கு கடுமையான எதிரி. அதனால ரசூலுல்லாவுக்குமே அவன் கடுமையான எதிரி. எந்த அளவுக்கு அவனுடைய எதிர்ப்பு இருந்துச்சு? அல்லாஹ் அவனுக்கு தீர்ப்பை இந்த பூமியிலே கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் சொர்க்கமா நரகமான்ற தீர்ப்பு என்னைக்கு கிடைக்கும்? கியாமத்து நாள்ல, மறுமையில தீர்ப்பு நாள்ல தான் கிடைக்கும் இல்லையா? ஆனா இந்த அபூ லஹபுக்கான தீர்ப்பு உலகத்திலே கிடைச்சிச்சு. அவன் உலகத்தில் உயிரோடு இருக்கும் போதே அல்லாஹ் இறக்கிட்டான். கியாமத்து நாள் வரைக்குமெல்லாம் அவனுக்கு தீர்ப்பு தள்ளி போடப்படலை. இந்த உலகத்திலே வந்துருச்சு. அந்த தீர்ப்பு எங்க நம்ம பார்க்கிறோம்? அல் குர்ஆன்ல. எந்த சூரா? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்று அல்லாஹ் அபூ லஹப் நாசமாகட்டும், அவனுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அவனுடைய 2 கையும் நாசமாகட்டும், நல்லா சாபம் விட்டு சொல்றாங்க பாரு, தீர்ப்பு கொடுத்து சொல்றாங்க பாரு. இது அபூ லஹபுக்கான தீர்ப்பு. அந்த அளவுக்கு இஸ்லாமுக்கு விரோதி அவன். இந்த சூறாலாம் வந்த பிறகு சில வருஷங்களுக்கு பிறகு தான் அபூ தாலிப் மரணிக்கிறாங்க. அப்போ அவன் இஸ்லாமுடைய மிகப்பெரிய எதிரிகளில் ஒருவன், நிரந்தரமான எதிரி. அவன் என்னைக்கு மாற மாட்டான். அவனுக்கு தான் பனு ஹாஷிமுடைய தலைமை பொறுப்பு போய் சேருது அபூ தாலிபுடைய மரணத்துக்கு பிறகு. அப்போ பனு ஹாஷிம் இதுக்கு பிறகு ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்ததால தான் அதற்கு பிறகு தான் மக்காவுக்கு வெளியில தனக்கு பாதுகாப்பு கிடைக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் தாயிஃபுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ரசூலுல்லா தாயிஃபுக்கு போனாங்க, தாவா செஞ்சாங்க. அங்கே அந்த மக்கள் மக்காவை விட ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் படிக்கிறோம் இல்லையா? ரசூலுல்லா எப்போ தாயிஃபுக்கு போனாங்க? அபூ தாலிபுடைய மரணத்துக்கு பிறகு தான். அபூ தாலிபுடைய மரணத்துக்கு சில நாட்களுக்கு பிறகு தான். இதுக்கப்புறம் மக்காவில் நம்ம பாதுகாப்பு இல்லை, நம்ம இன்னொரு ஊர் நமக்கு பாதுகாப்பாக இருந்தால் அந்த ஊரை மையமாக வச்சு நம்ம தாவா செய்யலாம் அப்படின்றதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்கே போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டவங்க? மக்காவாசிகளுக்கு மட்டுமா? இல்லை அரபிகளுக்கு மட்டுமா? ஒட்டுமொத்த உலகத்துக்கும். அவங்க காலத்துக்கு மட்டுமே இல்லை, அவங்க காலத்துல ஆரம்பிச்சு கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமான தூதர் அவங்க தான். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கும் சேர்த்து அவங்க தான் தூதர். அப்போ ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் ஜின் சமூகத்துக்குமான தூதர், ஒட்டுமொத்த உலகத்துக்குமான தூதர். அவங்க எத்தனை ஊருக்கு போய் தாவா செஞ்சாங்க? உலகம் முழுக்க சுற்றி தாவா செஞ்சிருக்கணும் இல்லை? உலகத்துக்கே அனுப்பப்பட்ட தூதர் தானே. எத்தனை ஊருக்கு போய் தாவா செஞ்சாங்க? எத்தனை ஊருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கிறோம் இல்லை? எத்தனை ஊர்ல அவங்க தாவா செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். மக்கா, தாயிஃப், மதீனா, அவ்வளோதான். மக்கா சொந்த ஊர், பிறகு மதீனா சொந்த ஊராச்சு. தாயிஃப் சொந்த ஊர் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக போனாங்க. சொந்த ஊரை தாண்டி ரசூலுல்லாஹ் எங்கேயும் தாவா செஞ்சது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஜிஹாதுக்காக வெளியூருக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஆனால் தாவாக்காக வெளியூருக்கெல்லாம் போனதில்லை.
இன்னைக்கு நம்ம தாவான எப்படி நினைக்கிறோம்? ஊர் ஊரா போய் தாவா செய்யணும், அதுதான் அவர் தான் நல்ல தாயி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி ரசூலுல்லாஹ் என்ன மாதிரி தாயி? உலகத்துக்கே நபி அனுப்பப்பட்டவங்க உலகம் முழுக்க போய் தாவா செஞ்சிருக்கணும் இல்லையா? இல்லையே, அவங்க சொந்த ஊர்ல தான் தாவா செஞ்சாங்க. ஆனா சொந்த ஊர்ல தாய்களை உருவாக்கி வெளியூருக்கு அனுப்பி விட்டாங்க. வெளியூர்ல இருந்து அவங்க ஊருக்கு வந்து கத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு போய் தாவா செஞ்சாங்க. உதாரணத்துக்கு யமன்லேருந்து வருவாங்க, மக்காவில் ரசூல்லா இருப்பாங்க, ரசூல்லாவை சந்திச்சு ரசூல்லா கிட்ட இஸ்லாமை கத்துக்கிட்டு கொஞ்ச நாள் தங்கி இருந்து கத்துக்கிட்டு திருப்பி யமனுக்கு போய் தாவா செய்வாங்க. ரசூல்லா மதீனாவுக்கு போன பிறகு யமன்லேருந்து மதீனாவுக்கு வருவாங்க, ரசூல்லா கிட்ட தங்குவாங்க, மஸ்ஜித் நபவியில் தங்குவாங்க, கொஞ்ச நாள் தங்கி இருந்து இஸ்லாமிய கத்துக்கிட்டு திருப்பி அவங்க ஊருக்கு போய் தாவா செய்வாங்க. இப்படிதான் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமுக்கு வந்தாங்க. இப்படிதான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. இவங்க யமன்லேருந்து மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்தவங்க. அப்போ தன்னுடைய ஊர்ல தாவாவை நிலைநாட்டி தன்னோட ஊர்ல தாய்களை உருவாக்கி வெளி ஊருக்கு அனுப்புறது. வெளியூர்ல யாராவது தாவாக்கு ஆசைப்படுறாங்களா, அவங்களுமே இந்த தாயோட ஊருக்கு வந்து கத்துக்கிட்டு போகணும். இதுதான் ரசூல்லா காலத்து நடைமுறை. ஆனா நமக்கு இன்னைக்கு அந்த சூழல்கள்லாம் இல்லை. அப்படிங்கிறதுனால வெவ்வேறு ஊர்களுக்கு போய் தாவா செய்ய வேண்டியிருக்கு. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துக்கு வருவோம். எந்த விஷயத்துக்கு? பனு ஹாஷிமுடைய பாதுகாப்பு. எப்போ அது இல்லாம போகுது? அபு தாலிப் மரணிக்கிறாங்க. அபு தாலிப் காஃபிராவே தான் மரணிச்சாங்க, முஸ்லீம் ஆகவே இல்லை. ஆனாலும் அவங்க வந்து இஸ்லாம் சரி என்பதை உணர்ந்திருந்தாங்க, ரசூலுல்லா சரியானவங்க என்பதை உணர்ந்திருந்தாங்க. அதனால ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்போ காஃபிர்கள்லையுமே நல்லவங்க இருப்பாங்க, அவங்களுமே வந்து இஸ்லாமுக்கும் இஸ்லாமி சொல்லக்கூடிய தாயிக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அபு தாலிப் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. எல்லா காஃபிர்களும் கெட்டவர்கள், காஃபிர்னாலே விரோதியா பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை பாருங்க. நம்ம 3 சிறிய தந்தைகளை பற்றி சீராவில் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு பார்ப்போம். யார் யார் பார்ப்போம்? 3-4 பேர் கூட பார்ப்போம் இல்லையா? ஒன்று அபு தாலிப், இன்னொன்று அபு லஹப், அப்பாஸ், ஹம்சா, 4 பேர் பார்க்குறோம். இந்த 4 பேரில் யார் யாரெல்லாம் இஸ்லாமுக்கு வந்தாங்க? ஹம்சா இஸ்லாமுக்கு வந்தாங்க, அல் அப்பாஸ் வந்தாங்க. யார் இஸ்லாமுக்கு வரல? யார் யாரு? அபு தாலிப் இஸ்லாமுக்கு வரல, அபு லஹபும் இஸ்லாமுக்கு வரல. ஆனால் 2 பேரும் காஃபிராக வாழ்ந்து காஃபிராக மரணிச்சாலும் ஒருத்தர் இஸ்லாமுக்கு பாதுகாப்பாக இருந்தார், அபு தாலிப். ஒருத்தருக்கு இஸ்லாமுக்கு பெரும் எதிரியா இருந்தார். எந்த அளவுக்கு பெரிய எதிரி? அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவருக்கான தீர்ப்பை கொடுத்து சூறாவை இறக்கிட்டாங்க. இன்னி வரைக்கும் நம்ம ஓதிட்டு இருக்கோம். அப்போ எல்லா காஃபிர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ரசூலுல்லாஹுடைய குடும்பத்திலேயே அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தவங்க இல்லையே இஸ்லாமை ஏற்றுக்கிட்டவங்க இருந்தாங்க, இஸ்லாமை ஏற்றுக்காதவங்க இருந்தாங்க. ஏற்றுக்காதவங்களையுமே இஸ்லாமுக்கு எதிரியாக இருந்தவங்களும் இருந்தாங்க, இஸ்லாமை ஆதரித்து பாதுகாத்தவங்களும் இருந்தாங்க. அப்போ காஃபிர்னாலே இஸ்லாமுக்கு எதிரி அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. இவங்கெல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு நம்ம தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது. அவங்கக்கிட்ட தாவா கொண்டு போகணும். அவங்களோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்போ காஃபிர்கள் அவங்க காஃபிர்களாக இருந்த காலத்தில் உருவாக்கின நடைமுறை தான் இந்த கோத்திர பாதுகாப்பு முறை. ஆனால் அந்த பாதுகாப்பு முறை ரசூலுல்லாவை பாதுகாப்பதற்கு உதவியது. ரசூலுல்லாவை பாதுகாத்ததன் மூலமாக தாவாவை பாதுகாப்பதற்கு உதவியது. இஸ்லாமுடைய வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக அமைந்தது எது? கோத்திர பாதுகாப்பு முறை. ஆனால் கோத்திரத்துக்கு தலைவர் இஸ்லாமுடைய எதிரியாக அமையும் போது என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு இல்லை. பனு ஹாஷிமுடைய தலைவனாக அபு லஹப் வந்த பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போதான் பாதுகாப்பு தேடி தாயிஃப்க்கு போறாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து ஹஜ்ஜினுடைய நேரங்களில் அரேபியாவுடைய பல பகுதிகளிலிருந்து பல கோத்திரங்கள் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய கூடாரத்துக்கு போய் ரசூலுல்லாஹ் வந்து தாவா செஞ்சு ஆதரவு கேட்குறாங்க. அதில் பலரும் தயங்குறாங்க, பயப்படுறாங்க, பின்வாங்குறாங்க. யஸ்ரிப் அப்படிங்கிற ஊருக்காரங்க மட்டும் தைரியமாக முன் வந்து ஏற்றுக்கிறாங்க. எங்கள் ஊருக்கு ஒரு தாயை அனுப்புங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே தாயாக ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. கூடவே அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூமையும் அனுப்புகிறாங்க. யார் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம்? 2 கண்ணுக்கு தெரியாத சஹாபி. அபஸ வ தவல்லா சூரா பார்க்குறோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி வந்து இடைஞ்சல் பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹ் முகம் கடுகெடுத்தாங்க, முகத்தை திரும்பிக்கிட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க தெரியுமா? அந்த 2 கண்ணும் தெரியாத சஹாபி அவங்க தான் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் தான். முஸாப் இப்னு உமைர் அவங்க கூட அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் இவங்களையும் கூட சேர்த்து தான் தாவாக்கு அனுப்புகிறாங்க.
அவங்க 2 பேரும் போய் எஸ்ரிப்புக்கு போய் தாவா செஞ்சு எஸ்ரிப் வந்து ஹிஜ்ரா செய்யறதுக்கு தகுதியான ஒரு ஊராக மாறிடுது. மக்காவில் நீங்கள் இஸ்லாமை நடைமுறைப்படுத்த முடியாது, மக்காவில் ரசூலுல்லாவே கொலை செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது ரசூலுல்லா ஹிஜ்ரா செஞ்சு மதீனாவுக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? எஸ்ரிப்புக்கு போகிறாங்க. அது மதீனாவாக மாறிச்சு. எஸ்ரிப் தான் அந்த ஊருடைய பேர். ரசூலுல்லா ஹிஜ்ரா செஞ்சு போன பிறகு அது நபியினுடைய ஊராக மாறிச்சு. அதுக்கு மதீனத்து நபி, நபியினுடைய ஊர் அப்படின்னு பேர். சுருக்கமாக அல் மதீனா. இன்னைக்கு நம்ம எஸ்ரிப்ங்கிற பேரை பயன்படுத்துது இல்லை, மதீனா அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா? மதீனானா ஊர் அப்படின்னு அர்த்தம். இது யாருடைய ஊர்? நபியினுடைய ஊர். ஹிஜ்ரா செஞ்சு போகிறதுக்கு தகுதியான தாருல் ஹிஜ்ராவாக, ஹிஜ்ராவுடைய ஊராக மாறிச்சு. அப்போ யார் வந்து மக்காவிலேருந்து ஹிஜ்ரா செய்து மதீனாவுக்கு போனாங்களோ அவங்களுக்கு என்ன பேர்? முஹாஜிர். முஹாஜிர்னா என்ன, அன்சார்னா என்ன சொல்கிறது தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன். யார் மக்காவிலேருந்து ஹிஜ்ரா செஞ்சு மதீனாவுக்கு போனாங்களோ அவங்களுக்கு பேர் முஹாஜிர். ஒருத்தராக இருந்தால் முஹாஜிர்னு சொல்லுவோம், நிறைய பேராக இருந்தால் முஹாஜிரூன், முஹாஜிரீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மதீனாவை பூர்வீகமாக கொண்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பேர்? அன்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிஜ்ரா செஞ்சு வந்தால் முஹாஜிர். அப்போ என்ன செஞ்ச அன்சார்? யார் நுஸ்ரா செய்கிறாங்களோ, உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அன்சார்னு பேர். ஹிஜ்ரா செஞ்சு வந்தவங்களுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க, ரசூலுல்லாவுக்கு உதவி செஞ்சாங்க, இஸ்லாம் வளர்றதுக்கு உதவி செஞ்சாங்க, அதனால அவங்களுக்கு அன்சார் அப்படின்னு பேர். ஒருத்தருக்கு அன்சாரி அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பேருக்கு அன்சார் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ பூர்வீக மதீனாவாசிகள் அவங்களுக்கு என்ன பேர்? அன்சார். பூர்வீக மதீனாவாசிகளாக இருந்து அவங்க தான் பூர்வீக குடி. இவங்கெல்லாம் வந்தாங்க குடி. யார் மக்காலேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து குடியேறினவங்க, அவங்க ஊர்காரங்க கிடையாது. யார் மதீனாவை தன்னுடைய சொந்த ஊராக தலைமுறையாக மதீனாவில் தான் வசிச்சுட்டு வந்தாங்க, அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பேர்? அன்சார். இஸ்லாமை ஏற்றுக்கிட்டு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்க பாருங்க, அதனால அவங்களுக்கு அன்சார். உதவி செய்யலைன்னு அவங்களை அன்சார்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உதவி செஞ்சதுனால தான் அவங்களுக்கு அன்சார் அப்படின்னு பேர். அப்போது மதீனாவை சொந்த ஊராக கொண்டு இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு, முஹாஜிர்களுக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அன்சார் அப்படின்னு பேர். அப்போ ஆரம்ப கட்ட அந்த முஸ்லிம் சமூகம் அதில் 2 குழுக்கள் இருந்தது. எந்த 2 குழுக்கள்? முஹாஜிர்கள், அன்சார். முஹாஜிரும் அன்சார், இந்த 2 கூட்டம். இதுக்குள்ள கோத்திரங்கள் நிறைய இருந்துச்சு. இப்போ மதீனாவில் பார்த்தீங்கன்னா அவுஸ் ஹசரஜின்னு 2 பெரிய கோத்திரங்கள் இருந்துச்சு. அவுஸுக்குள்ள நிறையா தனித்தனி சின்ன கோத்திரங்கள் உண்டு, ஹசரஜுக்குள்ள சின்ன கோத்திரங்கள் உண்டு. இதெல்லாம் மதீனாவில். மக்காவில் குறைஷ் இருப்பாங்க, குறைஷுக்குள்ள நிறையா கோத்திரங்கள் உண்டு. பனு ஹாஷிம் ரசூலுல்லாஹ்வுடைய கோத்திரம் உண்டு, பனு மக்சூம், பனு தைம். பனு தைம் சேர்ந்தவங்க தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பனு அதி அதை சேர்ந்தவங்க தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இந்த மாதிரி வெவ்வேறு கோத்திரங்கள் உண்டு. இப்போ வெவ்வேறு கோத்திரங்கள்லேருந்து இவங்கெல்லாம் இஸ்லாமியை ஏற்றுக்கிட்டு மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தால் அவங்களுக்கு என்ன பேர்? முஹாஜிர். மதீனாவிலே இருந்து அவங்க வெவ்வேறு கோத்திரங்களில் இருந்தாலும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு முஹாஜிர்களுக்கு யார் உதவி செய்தார்களோ அவங்களுக்கு என்ன பேர்? அன்சார். அல்லாஹ் குர்ஆன்ல அவங்கள வந்து பாராட்டி சொல்கிறாங்க. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان என்று சொல்லி அவங்களுக்கு தான் சொர்க்கம் அப்படின்லாம் அல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ முஹாஜிர் அன்சார் அப்படிங்கிறது அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மக்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பெயர், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்ற பெயர், அல்லாஹ் கண்ணியப்படுத்துற, அல்லாஹ் திருப்தி கொண்ட பெயர். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அல்லாஹ் அவங்களை திருப்தி கொள்றாங்க. அப்போ முஹாஜிர் அன்சாருங்கிறது எப்படிப்பட்ட பெயர்? அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ் திருப்தி கொண்ட, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய பெயர். ஆனா அந்த பெயரையே ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஜாஹிலியாவுடையது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஜாஹிலியானா என்ன? இஸ்லாமுக்கு முந்தி இருந்த அந்த காஃபிர்களுடைய நடைமுறை. முஹாஜிர் அன்சாருங்கிற பெயர் பயன்பாட்டை ஒரே ஒரு தடவை ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறான். ஒரே ஒரு தடவை சஹீஹுல் புகாரியில் ஹதீஸ் வருது. அதுதான் சொல்ல ஆரம்பித்தேன். அல் முரைசி அப்படிங்கிற பகுதிக்கு ஒரு சிறு படையெடுப்பாக போயிருக்கிறாங்க. முஹாஜிரும் அன்சார் சேர்ந்து தான் அந்த படையில் இருப்பாங்க இல்லையா. ரசூலுல்லாஹ் தலைமை தாங்குறாங்க, முஹாஜிர் அன்சார் போகிறாங்க, கூட முனாஃபிக்குகளும் வர்றாங்க. முனாஃபிக்னா யாரு? நயவஞ்சகர்கள் அப்படின்னா யாரு? முனாஃபிக்னா நயவஞ்சகர்கள். அரபியில் முனாஃபிக், தமிழில் வந்து நயவஞ்சகன். உண்மையில் அவர் யார்? நயவஞ்சகன்னா யாரு?
அவங்க வந்து தனி முஸ்லீம்னு சொல்லிக்குவாங்க, முஸ்லீம்களோட இருப்பாங்க, பள்ளிவாசலுக்கு கூட வருவாங்க. ரசூல்லா காலத்தில் முனாஃபிகள் மஸ்ஜிதுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து ரசூல்லாவோட ஜமாத்தா நின்றுலாம் தொழுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளத்தில் இஸ்லாம் இருக்காது. உள்ளத்தில் வந்து குஃபுர் தான் இருக்கும். இஸ்லாம் ஏற்றுக்கல, நிராகரிப்பு தான் இருக்குது, இஸ்லாம் மேலே வெறுப்பு தான் இருக்குது. ஆனால் மதீனாவில் வந்து இஸ்லாம் தான் ஆட்சி செய்யுது. மதீனாவுடைய பெரும்பான்மை இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. மதீனாவுடைய அதிகாரம் முஸ்லீம்கள்ட்ட இருக்குது, இஸ்லாம்கிட்ட இருக்குது, ரசூலுல்லாட்ட இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்களும் வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிட்டதாக காமிச்சுக்கிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இஸ்லாம் கிடையாது. கிடையாது மட்டுமில்லை, இஸ்லாம் பேரில் எதிர்ப்பும் வெறுப்பும் அவங்க உள்ளத்தில் இருந்துச்சு. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை காமிச்சிருவாங்க. உஹது போருக்கு ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறாங்க. அதில் இந்த முனாஃபிக்குகளும் இருந்தாங்க. மதீனாவுக்கு வெளியே போய் தாக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் உஹதுக்கு போகிறாங்க. உஹதுக்கு போன பிறகு பாலைவனம் தூரத்தில் இருக்கிறது கூட தெரியும். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் கூட தெரியும். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய படை நிற்கிது, 1000 பேரோட ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. தூரத்தில் குறைஷுடைய படை வருது, 3000 பேரோட அவங்க வர்றாங்க. படையை கண்ணால் பார்த்தாச்சு, நம்மளோட பெரிய படை காஃபிர்களுடைய படை அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் முஸ்லீம்களுடைய படையிலிருந்து முனாஃபிக்குகள் உடச்சிக்கிட்டு வெளியே போகிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 300 பேர் வெளியே போயிருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு பிஜே மாதிரி ஆட்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்க, சஹாபா மத்தியில் முனாஃபிக்குகள் இருந்தாங்களா இல்லையா, நயவஞ்சகர்கள் இருந்தாங்களா இல்லையா? அப்போ சஹாபால நயவஞ்சகர்கள் இருந்தாங்க தானே அப்படின்னு. சஹாபாலே இருந்தாங்க, சஹாபா ரசூல்லாவோட இருந்தாங்க. விட்டுட்டு போனோம் தான் முனாஃபிக், ரசூல்லா கூட இருந்தவங்க முனாஃபிக் இல்லை. அந்த 300 பேர் யாருன்றது இந்த 700 பேருக்கு தெரியும் இல்லையா? அவங்க கண்ணு முன்னாடி தானே பிரிஞ்சுட்டு போறாங்க. ஒவ்வொருத்தரையும் அவங்க முகத்தை பார்த்து, அவங்க ஊருக்காரங்க தானே, அவங்க கூட தானே படையில வந்திருக்கிறாங்க. இன்னார் முனாஃபிக்கின் அடையாளம் கண்டிருக்க மாட்டாங்க. சஹாபாவுக்கு தெரியும் யார் முனாஃபிக். சஹாபாவில் ஒருத்தர் கூட முனாஃபிக் கிடையாது. முனாஃபிக்கில் எந்த ஒருத்தரையும் சஹாபின்னு சொல்லவும் மாட்டோம். இந்த அடிப்படை கூட புரியாம தான் பிஜே மாதிரி ஆட்கள் அவரை தொடர்ந்து டிஎன்டிஜேல இன்னைக்கு கூட சிலர் வந்து சஹாபாவில் முனாஃபிக் இருந்தாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. சஹாபா கண்ணு முன்னாடி முனாஃபிக் இருந்தாங்க, ஆனால் அவங்க யாருன்றது தெரியும். உஹது போர்க்களத்தில் விட்டுட்டு போனாங்க. அதே போல பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோட கடைசி காலகட்டத்தில் ஹிஜ்ரி 9 தபூக் போருக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. முனாஃபிக்கள் அந்த சமயத்தில் என்ன செய்யறாங்க, தனி ஒரு பள்ளிவாசல் மதீனால கட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருக்குது, மஸ்ஜித் நபவி இருக்கு. அது பிறகு ஊருக்கு வெளியில ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு கபீலாவும் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. முனாஃபிக்குகள் வந்து தனியாக ஒரு பள்ளிவாசல் உருவாக்குறாங்க. இது எந்த கபீலாவுடைய பள்ளிவாசலும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலும் கிடையாது. முனாஃபிக்குகள் கூடுறதுக்காக ஒரு இடம். தபூக் போர்லேருந்து திரும்பி வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இது வந்து முனாஃபிக்குகள் கட்டின பள்ளிவாசல். அது ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியும். அதை என்ன செய்யணும்னு அல்லாஹ் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை அறிவிக்கிறாங்க. இந்த பள்ளிவாசலை இடிச்சிட சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டாங்க. இது வந்து தக்வா அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் அல்ல. இது நிஃபாக் நயவஞ்சகத்தின் அடிப்படையில் உருவாக்கின பள்ளிவாசல். அதுதான் மஸ்ஜித் திரார், தீமை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல் என்று அந்த பேரே அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான். சூரத்து தௌபால 9வது சூரால பார்க்கலாம். மஸ்ஜித் திரார், இது தீமை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்த பள்ளிவாசல், நீங்க அது போவாதீங்க, இது தக்வா அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல் அல்ல என்று சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அப்ப மதீனால யார் இருந்தாங்க? முஹாஜிரூன் இருந்தாங்க, அன்சார் இருந்தாங்க, முனாஃபிக்குகளும் இருந்தாங்க. இந்த முனாஃபிக்குகள் எந்த ஊருக்காரங்க? மதீனாவாசிகள் தான். மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் செஞ்ச எந்த ஒரு நபரும் முனாஃபிக்காக ஆகல. ஏன்? ஏன்னா மக்காவில் இஸ்லாமுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. எதிர்ப்பு எல்லாம் மீறி வந்து இஸ்லாமில உறுதியா நின்றவங்க, தன்னுடைய இஸ்லாமை காப்பாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க, அவங்க மட்டும்தான் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. அதனால வந்து அங்கேயே அது ஃபில்டர் ஆயிடுச்சு. வடிகட்டி மிச்சம் இருந்தவங்க மட்டும்தான் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. யார் சொந்த ஊர் விட்டுட்டு வருவாங்க? நம்ம சொந்த ஊர் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் இருக்கிறோம், அப்படியே குடியேறிடுறோமா? என்னைக்காவது சொந்த ஊருக்கு திருப்பி வரணும்னு வந்துடுறோம் இல்லையா? அங்கே சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நம்ம சொந்த ஊரில் தானே போட்டு பெருசாக வீடெல்லாம் கட்டுறோம், சொத்தெல்லாம் வாங்கி போடுறோம். சொந்த ஊரை விட்டு போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் மனசு வராது. ஆனால் அந்த ஊரை விட்டுட்டு யார் ஹிஜ்ரா செஞ்சாங்க? இஸ்லாமை காப்பாற்றிக்கணும்னு நிச்சயம் தான் ஹிஜ்ரா செஞ்சாங்க. அப்போ இஸ்லாமுக்காக அப்படின்னு யாருடைய மனசில் இஸ்லாம் உறுதியாக இருந்துச்சோ, யார் வந்து தன்னுடைய பேச்சினையும் செயலையும் இஸ்லாம் வெளிப்படையாக வரணும், அதுக்கு இந்த மக்கால தடை இருக்குன்னு நினைச்சாங்களோ, அவங்க மட்டும்தான் ஹிஜ்ரா செஞ்சாங்க. அப்போ மக்காவாசிகளை முனாஃபிக்குன்னு வரல, மதீனாவாசிகளை தான் முனாஃபிக்குகள் வந்தாங்க. ஏன் மதீனாவாசிகளை முனாஃபிக்குகள் வந்தாங்க? ஏன்னா மதீனால எதிர்ப்பு இல்லை, வெளிப்படையாக யாரும் எதிர்ப்பு காட்ட முடியல. மதீனாவோட பெரும்பான்மை எதிர்ப்பு இல்லாமல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது. கேள்விகளை கேட்டாங்க அப்படின்னு தவிர மற்றபடி மக்கா மாதிரி எதிர்ப்பெல்லாம் இல்லை.
அப்ப எங்க இஸ்லாம் வலுவாகுதோ அங்கே தான் முனாஃபிகள் உருவாவாங்க. இஸ்லாம் பலகீனமா இருக்கக்கூடிய, முஸ்லிம்கள் பலகீனமா இருக்கக்கூடிய இடங்கள்ல முனாஃபிகள் உருவாகிறது கஷ்டம். முஸ்லிம்கள் வலுவா இருக்கக்கூடிய இடங்கள்ல முனாஃபிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ இந்த சம்பவத்தை பார்ப்போம் மறுபடியும். அந்த முரைசி அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு சிறு படையெடுப்பு. படையில முஹாஜிரும் அன்சார் இருக்கிறாங்க, முனாஃபிக்குகளும் இருக்கிறாங்க. இப்போ இங்க என்ன நடக்குது? ஒரு முஹாஜிர் அவர் ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய கால் ஒரு அன்சாரி சஹாபி மேல பட்டுருச்சு. என்ன நடந்துச்சு? ஒரு அன்சாரி சஹாபி மேல ஒரு முஹாஜிர் சஹாபியுடைய கால் பட்டுருச்சு. ஒரு நபித்தோழருடைய கால் இன்னொரு நபித்தோழர் மேல பட்டுருச்சு. அது கால் படலை, உதச்சிட்டாங்க அப்படின்னு முனாஃபிகள் ஏற்றி விடுறாங்க. அந்த அன்சாரியை பாருங்க என்ன மரியாதை இல்லாமல் நடத்துறாங்க. இவங்க வெளியூரில் நீங்கள் குடியேறினவங்க, என்ன திமிர் இருந்தால் அவங்க நம்மளே உதைப்பாங்க. இப்படி குடியேறினவங்கள்ட்ட அடி வாங்கிறதுக்கா நம்ம இவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னு முனாஃபிகள் கிளப்பி விடுறாங்க. அந்த அன்சாரி சஹாபி இவங்க கிளப்பி விடுறாங்கிறத புரிஞ்சிக்கல. அவங்களும் தண்ணி உதச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. திருப்பி இவங்க பேச, யாரு அன்சாரி சஹாபி ஏன் நீ உதச்சிங்க அப்படின்னு கேட்க, முஹாஜிர் சஹாபியும் எல்லாம் தூரத்தில் பயணத்தில் இருக்கிறாங்க, அதுவும் படையெடுத்து போயிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, எல்லாம் டென்ஷனில் தான் இருப்பாங்க, வெயிலில் பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த டென்ஷனில் முஹாஜிர் சஹாபியும் வார்த்தை விட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு ரிலாக்ஸ்டாலாம் இல்லை. அப்போ என்ன ஆகுது, இவங்க கால் படவும் அவங்க உதச்சிட்டாங்கன்னு நினைக்குவோம், ஆமாம் உதச்சாங்க தான் அப்படின்னு முனாஃபிகள் ஏற்றி விடுறதுக்கும் சரியா இருந்துச்சு. அப்போ இவங்க வார்த்தையை விட அவங்க வார்த்தையை விட கொஞ்ச நேரத்தில் சண்டை ஆயிடுச்சு. யாருக்கும் ஆமாம், அந்த ஒரு அன்சாரி சஹாபிக்கும் அந்த ஒரு முஹாஜிர் சஹாபிக்கு தான் சண்டை. ஆனால் முனாஃபிகள் என்ன பண்ணுறாங்க, கிளப்பி விடுறாங்க. வெளியூர்லேன்னு குடியேறினவங்க என்ன தைரியம் இருந்தாக்கா ஊர்காரங்களை அவங்க உதைப்பாங்க அப்படின்னு கிளப்பி விட, இந்த அன்சாரி சஹாபியும் கோபப்பட, ஆஹா நமக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு அந்த முஹாஜிர் சஹாபி, மக்காலின் வந்த சஹாபி கொஞ்சம் மிரண்டு போய் என்ன செய்கிறாங்க, யா முஹாஜிரூன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. முஹாஜிர்களே அப்படின்னு தனக்கு சப்போர்ட்டுக்கு ஆதரவுக்கு அந்த முஹாஜிர் சஹாபி கூப்பிடுறாரு. நல்ல உறக்க குரல், முஹாஜிர்களே எனக்கு உதவிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ அந்த அன்சாரி சஹாபி என்ன செஞ்சிருப்பாரு, அவர் அன்சார்களே எனக்கு உதவிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு கேட்டு முஹாஜிரில் கொஞ்சம் பேர் வர, அதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்டு அன்சாரில் கொஞ்சம் பேர் வர. இப்போ என்ன ஆகுது, ரெண்டு தனிநபர்களுக்கு மத்தியில் தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் இப்போ சண்டையாகுது. அது ரெண்டு தனிநபருக்கு மத்தியில் சண்டையா இல்லை, ரெண்டு கூட்டங்கள் முஹாஜிரும் அன்சாரும் மோதிக்க போகிறாங்க. கை கலப்பு ரெஞ்சுக்கு போகுது, தள்ளிக்கிறாங்க. இன்னும் பெரிய அளவில் அடிச்சுக்கல, ஏன்னா ஆயுதத்தோடு தான் போயிருக்கிறாங்க, படையெடுப்பு இல்லையா, ஆயுதம் வெளியே வரல, ஆனால் தள்ளுறாங்க, அடிக்க போகிறாங்க. மறுபடியும் குரல் வந்துகிட்டே இருக்குது, யா முஹாஜிர் யா அன்சார், முஹாஜிர்களே அன்சார்களே அவங்க மறுபடியும் கூப்பிடுறாங்க. அப்ப இங்கேருந்து ஓடி வர்றாங்க, சின்ன கூட்டம் பெரிய கூட்டம் ஆகுது. இது நடந்துட்டு போது ரசூலுல்லாஹ்க்கு செய்தி போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் வேகமா அங்கே வர்றாங்க. பார்த்தா முஹாஜிர்களே அப்படின்னு குரல் கேட்குது, அன்சார்களே அப்படின்னு குரல் கேட்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தில் கேட்கிறாங்க, நான் உங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருக்கும் போதே ஜாஹிலியா காலத்து அழைப்புகளை நீங்கள் விடுக்கின்றீர்களா? நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், உங்களுக்கு மத்தியில் நான் உயிரோடு இருக்கும் போதே அறியாமை காலத்து அழைப்புகளை நீங்கள் அழைக்கின்றீர்களா? அழைப்புகளை பயன்படுத்தி நீங்க அழைக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. எது அறியாமை கால அழைப்புன்ற சொல்ல சொல்றாங்க, எது ஜாஹிலியாவோட அழைப்புன்ற சொல்ல சொல்றாங்க? முஹாஜிர்களேன்னு கூப்பிட்டது, அன்சார்களேன்னு கூப்பிட்டது. இந்த ஒரு தடவை தான் முஹாஜிர் அன்சாருங்கிற வார்த்தை பயன்பாட்டையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். முஹாஜிர் அன்சாருங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல கண்ணியப்படுத்தின பெயர்கள். ஆனா அந்த பெயரையுமே இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்னன்னு சொல்றாங்க, ஜாஹிலியாவுடைய அழைப்பு. ஏன் அந்த பெயர் இஸ்லாமுக்காக இங்க பயன்படுத்தப்படலை. முஹாஜிர்களே வாங்க இஸ்லாமை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு கூப்பிடல, அன்சார்களே வாங்க இஸ்லாமை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு கூப்பிடல. மாறாக வெளியூர்காரன் கையை வச்சுட்டான், அன்சார்களே வாங்க அப்படின்னு அன்சாரி கூப்பிடுறாரு. ஊர்காரங்களாம் எனக்கு எதிராக திறந்துட்டாங்க, ஊருக்கு குடியேறி வந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருங்க, முஹாஜிர்களே வாங்க அப்படின்னு முஹாஜிர் சஹாபி கூப்பிடுறாரு.
ஊருக்காரங்களுக்கும் ஊர்ல குடியேறினவங்களுக்கும் பிரச்சனை. அப்போ இங்க வந்து முஹாஜிர் அன்சாருங்கிறது அதனுடைய அந்த அசல் அர்த்தத்தில் பயன்படுத்தப்படலை. அல்லாவுக்காக ஊரை விட்டு வந்தவங்க, அல்லாவுக்காக அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் முஹாஜிர் அன்சாருங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்படலை. மாறாக எப்படி பயன்படுத்தப்படுது? ஊர்காரங்க, ஊருக்கு குடியேறி வந்தவங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. வார்த்தை அந்த வார்த்தை தான், ஆனா அந்த பொருள் அந்த அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படலை. அதுக்கு எதிரான ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. அப்ப சரியான வார்த்தையாக இருந்தாலும் அது சரியான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படலை, தப்பான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஜாஹிலியாவுடைய அறியாமை காலத்தினுடைய அழைப்புன்னு சொல்றாங்க. ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் இஸ்லாம் அடிப்படையில் தான் அழைக்கணும். அதற்கு பதிலாக மக்களை பிரிக்கக்கூடிய வார்த்தைகளையோ அர்த்தங்களையோ பயன்படுத்தி அழைக்கக்கூடாது. நான் இந்த ஊர்காரன், நாங்க வந்து 150 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறோம், இது தப்பு கிடையாது. நான் தான்ப்பா ஊர்காரன், 150 வருஷமா எங்க குடும்பம் இங்க இருக்குது, நீங்கெல்லாம் வந்து இப்பதான் வந்தவங்க, இப்ப நான் 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் இப்பதான் வந்தவங்க, நீங்கெல்லாம் குடியேறி வந்தவங்க, நீங்களாம் வந்தா குடி அப்படின்வாங்க. இங்க என்ன நடக்குது? இங்கே இது அடையாளத்துக்கு பயன்படுத்தப்படலை. ஊர்காரங்க, முதல்ல வந்தவங்க, பின்னாடி வந்தவங்கிறதுக்காக பயன்படுத்தப்படலை. பெருமைக்கு, இன்னொருத்தரை சிறுமைப்படுத்துவதற்கு, தாழ்த்துவதற்கு இங்கே வந்து பயன்படுத்தப்படுது. நீங்கள்லாம் ஊருக்கு குடி வந்தவங்க, இது எதுக்கு சொல்றீங்க? அவங்கள மட்டம் தட்டுறதுக்கு, அவங்களுக்கு வந்து சமமான இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக. பள்ளிவாசல்ல முத்தவல்லிக்கான தேர்தல் நடக்குது, அப்போ வந்து என்ன செய்யறோம்? இது பூர்வீக ஊர்காரங்க மட்டும்தான் முத்தவல்லி தேர்தலில் நிற்கலாம், ஊருக்கு குடியேறி வந்தவங்க நிற்கக்கூடாது. சரி, இவங்களாம் எப்போ குடியேறி வந்தாங்க? அவங்க இது 3வது தலைமுறையே இருக்கிறாங்க, அவங்க வந்து 70 வருஷம் ஆச்சு, ஆனால் அவங்க முத்தவல்லி தேர்தல் நிற்கக்கூடாது. ஏன்? அவங்களாம் வெளியூர்லேருந்து வந்தோம். பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுக்கு தகுதியானவங்க யாருங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அதில் அல்லாஹ் என்ன சொன்னாங்க? பூர்வீக ஊர்காரங்க தான் வந்து பள்ளிவாசல் நிர்வகிக்கணும்னு சொன்னாங்களா? ஊருக்கு குடியேறி வந்தவங்க நிர்வகிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லையே. யார் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு அல்லாவுக்கு பயந்து தொழுகை நிலைநாட்டி ஜக்காத் கொடுத்து வர்றாங்களோ அப்படின்னு அல்லாஹ் வந்து அது அந்த அடையாளங்களை சொல்லலையா? அந்த தகுதியை சொல்லலையா? அந்த தகுதியை தானே நம்ம பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத இந்த அறியாமை காலத்து தகுதியெல்லாம் நம்ம ஏன் கொண்டு வரோம்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்வகிக்கிறதுக்கு. பள்ளிவாசல் அல்லாஹ்வுடையது. பள்ளிவாசலை யார் நிர்வகிக்கணுன்ற அந்த கட்டளை அல்லாஹ்வுடையது. உண்மையில நம்ம அல்லாஹ்வை விசுவாசிக்க, அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை நம்ம நம்புறோம் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல யார் பள்ளிவாசல் நிர்வாகியா வரணும் அப்படின்னு சொன்னதை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கணும். அதன் அடிப்படையில தான் பள்ளிவாசல் நிர்வாகமாகட்டும், ஊர் நிர்வாகமாகட்டும், எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய எந்த செயலாகட்டும் நம்ம முடிவெடுக்கணும். ஊருக்கு குடியேறி வந்தவங்க வந்து பூர்வீக ஊர்காரங்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. அதே மாதிரி பூர்வீக ஊர்காரங்களும் குடியேறி வந்தவங்களும் ஒதுக்கி கூடாது. நீங்களும் முஸ்லீம், அவங்களும் முஸ்லீம். எப்படிப்பட்ட முஸ்லீமா இருக்கணும்? நீங்க பூர்வீக ஊர்காரங்க, நீங்க தான் ஒரிஜினல் ஊர்காரங்க. அப்ப நீங்க யாரா இருக்கணும்? நீங்க அன்சாரா இருக்கணும். நீங்க ஊருக்கு குடியேறி வந்திருக்கிறீங்க, நீங்க யாரா இருக்கணும்? முஹாஜிரா இருக்கணும். நீங்க 2 பேரும் என்ன செய்யணும்? 2 பேரும் சேர்ந்து இஸ்லாமை நிலைநாட்டணும். முஹாஜிரூனும் அன்சாரும், இவங்க 2 பேரை சேர்ந்து எப்படி இஸ்லாமை நிலைநாட்டினாங்களோ அப்படி நிலைநாட்டணும். அதுக்கு பதிலா இவங்க வெளியூர்காரன் அப்படின்லாம் பேசுனா அது யாருடைய பேச்சு? இந்த சம்பவத்தை இந்த புகாரியோட ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோமே, இந்த வெளியூர்காரங்கன்னு பேச்சை கிளப்பி விட்டது யாரு? முஹாஜிரூனா அன்சாரா? 2 பேரும் கிடையாது, முனாஃபிக்குன், நயவஞ்சகர்கள். அப்போ வந்து இவங்க வந்து காலங்காலமா ஊர்காரங்க, இவங்க வந்து வெளியூர்காரங்க, இந்த பேச்சை சொல்லி முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குறது, பிரிவினை உண்டாக்குறது, பிளவு உண்டாக்குறது, இது வந்து யாருடைய தன்மை? முஹாஜிர்களுடைய தன்மையா? அன்சாருடைய தன்மையா? யாருடைய தன்மை? முனாஃபிக்குகளுடைய தன்மை. நம்ம கிட்ட அது இருக்கலாமா? நம்ம முனாஃபிக்கா? இல்லையே. நம்ம முஸ்லீம்கள், நம்ம 5 வேளை தொழுவு வரும் பள்ளிவாசலுக்கு. முனாஃபிகன் அப்படிலாம் வரமாட்டாங்க. நம்ம வந்து பள்ளிவாசல் நிர்வகிக்கணும், நம்ம நிர்வாகத்தில் பள்ளிவாசல் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இருக்கலாம், அவர் திறமையானவனா இருக்கலாம், அவர் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் வந்தால் பள்ளிவாசல் சிறப்பாக நடக்கவும் செய்யலாம், பள்ளிவாசல் சொத்தை பாதுகாக்கிறவராக இருக்கலாம், சொத்தை அதிகப்படுத்துறவராக இருக்கலாம். அதுக்காக பூர்வீக ஊர்க்காரர் அப்படிங்கிறது மட்டுமேலாம் தகுதி ஆகிடாது. அதே மாதிரி இவங்க பூர்வீக ஊர்க்காரர் இல்லை, ஊருக்கு குடியேறி வந்தவங்க அப்படிங்கிறது வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பாகவும் இருக்காது. தகுதிங்கிறது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது தான்.
அவங்க அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கிறாங்களா, ரசூலுல்லாஹ் மேல ஈமான் கொண்டிருக்கிறாங்களா, அவங்க வந்து அல்லாஹ்வுக்கு தக்வாவுடையவங்களா பயந்தவங்களா இருக்கிறாங்களா, தொழுகை நிலை நாட்டுறாங்களா, ஜக்காத்தை கொடுக்குறாங்களா, அதுதான் தகுதி. அப்போ இந்த அல்லாஹ் சொன்ன தகுதி அதை விட்டுட்டு இந்த ஊர்க்காரங்க அப்படிங்கிற தகுதியெல்லாம் கொண்டு வரதெல்லாம் யாருடைய பேச்சு? முனாஃபிக்கிற பேச்சு. அதுக்காக அப்படி செய்கிறவங்கள முனாஃபிக் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, அப்படி எடுத்துக்காதீங்க. நான் முனாஃபிக்னு சொல்லலை, நீங்கள் முனாஃபிக்கள் அல்ல, நீங்கள் முனாஃபிக் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் உங்கள்கிட்ட இதெல்லாம் வருது? நீங்கள் வந்து பள்ளிவாசல் போகிறீங்க, நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறீங்க, சதக்கா கொடுக்குறீங்க, ஆனால் ஊர்க்காரங்க தான் இருக்கணுன்ற பேச்சு ஏன் வருது? அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. நீங்கள் நல்ல முஸ்லீம்கள், நீங்கள் இன்னும் சிறப்பாய் மூமின்களாக ஆகணும். அதுக்கு பதிலாக முனாஃபிக்குடைய தன்மை உங்ககிட்ட வரக்கூடாது. முனாஃபிக்கோட ஒரு அடையாளம் கூட நம்மகிட்ட வரக்கூடாது, இல்லையா? அப்போ முஹாஜிரூன் அன்சார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்திய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்தி கொண்ட அந்த பெயரையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையில கண்டிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லி கண்டிச்சிருக்கிறாங்க? முஹாஜிர்களே அன்சார்களே அப்படிங்கிறது அறியாமை கால அழைப்பு, ஜாஹிலியாவுடைய அழைப்புன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. எதனால அந்த கண்டிப்பு? ஏன்னா ஊர்காரங்க வெளியூர்காரங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை உடைச்சது. முஸ்லீம்களுடைய ஒற்றுமைங்கிறது அல்லாஹ் கடமையாக்கி வச்ச விஷயம். எப்படி 5 வேளை தொழுகை நமக்கு ஃபர்வான கடமையான விஷயமோ, ரமதான் மாதம் வந்தால் நோன்பு வைப்பது கடமையான விஷயமோ, காசு ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்துச்சுன்னா ஜக்காத் கொடுக்கறது கடமையோ, ஹஜ் செய்யறது கடமையோ, அதே போல ஒற்றுமையாக இருப்பதும் முஸ்லிம்கள் மீது கடமை. அல்லாஹ் ஃபர்வாக ஆக்கி வச்ச ஒரு விஷயம். ஒற்றுமைங்கிறது வந்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம், விரும்பத்தகாத விஷயம் மாதிரி ஆக்கி வச்சுட்டோம். முஸ்லீம்கள் வந்து உடைச்சிக்கிட்டு போறதில்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க, இல்லையா? நம்மளுடைய சிறப்பம்சம் என்ன? எந்த கூட்டத்தையும் நம்ம உடைப்போம், அப்படிதானே? ஆனா முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக ஆக்கி வச்சிருக்கிறார். நீங்க தௌஹீதில் இருக்கிறது உங்க மீது கடமை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நபி வழியை பின்பற்றுறது உங்கள் மீது கடமை, சஹாபாவுடைய விளக்கத்தை எடுத்துக்கொள்வது உங்கள் மீது கடமை. அந்த மாதிரி 5 வேளை தொழுகை நிலைநாட்டுவது உங்கள் மீது கடமை, ரமலானுடைய நோன்பை நிலைநாட்டுவது உங்கள் மீது கடமை. அப்படிங்கிற மாதிரி ஒற்றுமையாக இருப்பது முஸ்லிம்கள் மீது கடமை. ஒருத்தர் முஸ்லீம் அப்படின்னா இன்னொரு முஸ்லீமோட ஒரு ஒற்றுமையா இருக்கும். அந்த ஒற்றுமைக்கு எதிரானது எதுவோ அதையெல்லாம் அவர் எதிர்க்கணும். இப்போ ஊர்காரங்க வெளியூர்காரங்க இது ஒரு பக்கம். சில ஊர்களில் வந்து உருது பேசுகிறவங்க தமிழ் பேசுகிறவங்க, இது தமிழ்நாட்டில். இதே வந்து கர்நாடகா போனீங்கன்னா உருது பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறவங்க, ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கு பேசுகிறவங்க உருது பேசுகிறவங்க. இதில் வந்து உருது பேசுறதுனாலேயே அவங்க உயர்ந்தவங்க, தமிழ் பேசுறதுனாலேயே அவங்க உயர்ந்தவங்க, இப்படிலாம் வந்து பேச்சு சண்டை அந்த நினைப்பு அப்படின்லாம் இருக்குது. அப்படி அல்லாஹ் ஏதாவது சொன்னாங்களா? தமிழ் வந்து பல ஆயிரம் வருடங்களாக பேசப்பட்டு வருது, அதனால தமிழ் பேசுகிறவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்லை முஸ்லீம்கள் கிட்ட உருவான மொழி உருது, அது உருவாகி 800 வருடங்கள் 800 இயர்ஸ் தான் ஆகுது. இந்திய துணைக்கண்டத்தில் உருவான ஒரு மொழி தான். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 600 வருஷத்துக்கு பிறகு தான் உருதுங்கிற ஒரு மொழியை உருவாது. ஆனால் முஸ்லீம்கள் உருவாக்கினது, முஸ்லீம் ஆட்சியாளர்கள் பயன்படுத்தினது, அதனால உருதுனாலே உயர்ந்தது அப்படின்னு அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? பின்னாடி உருதுன்னு ஒரு மொழி வரும், உருது பேசுறதுனாலே நீங்கள்லாம் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ் இதை முன்னறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்களா? கிடையாது. ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்கள்கிட்ட இதெல்லாம் வந்து பிரச்சனையாக அமைஞ்சிருச்சு. உருது பேசுகிறவங்கலாம் இன்னும் பெரிய ஆட்கள், அதுக்கு தமிழ் பேசுகிறவங்க அப்படி அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. தமிழ் எப்பேற்பட்ட மொழி தெரியுமா, தமிழ் உலகத்தை காண்டாம் தெரியுமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இலக்கண நூல் எழுதுனோங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அது ஒரு பெருமை. பெருமை கண்ணியம்ங்கிறது எங்கேருந்து வரும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றாங்க. அதுல ஒரு இடம் சூரத்துல் ஹுஜராத் 49வது சூரா, அதனுடைய 13வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கிறாங்க, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு கூட கூப்பிடல, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு கூட அல்லாஹ் கூப்பிடல, எல்லா மனிதர்களுமே அழைக்கிறாங்க. அப்ப இந்த அழைப்பு யாருக்கு போய் சேரணும்? எல்லா மனிதர்களுக்கும் போய் சேரணும், இல்லையா? அல்லாஹ் மனிதர்களே அப்படின்னு கூப்பிடும்போது முஸ்லிமை தவிர யாருக்கும் குர்ஆன் கொடுக்கக்கூடாது, குர்ஆன் அவங்க தொடக்கூடாது. அல்லாஹ் மனிதர்களேன்னு கூப்பிட்டு சொல்றாங்க. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு நூல் தானே அது, கிதாபு தானே அது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாங்கன்னா மூமின்களுக்கு மட்டும் அதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யா அய்யுஹன் நாஸ் அப்படின்னு சொல்லும்போது, மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கும் பொழுது அப்போ அது யாருக்கு போய் சேர வேண்டியது? எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர வேண்டியது, இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறான், யா அய்யுஹன் நாஸ்,
இன்னா ஹலக்னாகும் மின் தகரின் வ உன்ஸா, நிச்சயமாக நாம் தான் படைச்சோம். இன்னா ஹலக்னாகும், நாம் உங்களை படைத்தோம். எதிலிருந்து? மின் தகரின் வ உன்ஸா, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம உங்களை படைச்சோம். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆண் ஒரு பெண்ணில் படைச்சாங்க. யார் யார்கிட்ட? ஆதம், ஹவ்வா. எல்லா மனிதர்களுக்கும் தாயும் தந்தையும் அவங்க தான், இல்லையா? தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை இனங்களாகவும் கோத்திரங்களாகவும் நம்ம ஆக்கணும். எதுக்காக? லிதஆரஃபு, ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்வதற்காக. பல குலங்கள் கோத்திரங்கள் இனங்களாக அல்லாஹ் ஆக்குறது எதுக்கு? ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு. லிதஆரஃபு. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல கண்ணியத்துக்குரியவர் தக்வாவுடையவர் தான். யாருக்கு தக்வா இருக்குதோ அவங்க தான் கண்ணியத்துக்குரியவங்க. நீங்க இந்த குலத்துல பிறந்தீங்க, இந்த இனத்துல பிறந்தீங்க, அதுக்காகலாம் கண்ணியத்துக்குரியவர் ஆயிட மாட்டீங்க. அல்லாஹ்விடத்துல கண்ணியத்துக்குரியவங்க யாரு? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், யாருக்கு தக்வா இருக்குதோ அவங்க தான் அல்லாஹ்விடத்துல கண்ணியத்துக்குரியவங்க. இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் அலீம், எல்லாத்தையும் அறிஞ்சவங்க. ஹபீர், எல்லாவற்றையும் செய்தியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்க இந்த குலம் கோத்திரங்கிறதுனால நீங்க சிறப்பா இல்லையாங்கிறதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? மனிதர்களே அப்படின்னு அழைச்சி ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை கொண்டு வருகிறோம். மனுஷங்களுக்கு சொந்த ஊர் எது? பூமியா? பூமிக்கு நம்ம வந்தாங்குடி தான், இல்லையா? பூமியிலேயா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொண்டு வந்தாங்க? சொர்க்கத்தில் இருந்தாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்கே வந்தாங்க? அவங்க சொர்க்கத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பூமிக்கு இறக்குறாங்க, இல்லையா? அப்போ முதல் ஆண் பெண், முதல் மனிதரே பூமிக்கு குடியேறினவங்க தான். அப்போ ஊருக்கு குடியேறினவங்கலாம் தாழ்வானவங்கலாம் கிடையாது. அப்படி பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமே குடியேறினவங்க தான், இல்லையா? வெளியூர்காரங்க, பூமிக்கு அவங்க வெளியூர்காரங்க. அப்படி இதை வச்சு பெருமை சொல்லிக்கலாமா? எல்லா மனுஷனுமே வெளியூர்காரங்க தான், இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமே வெளியூர்காரங்க தான். அவங்க பூமியிலேன்னு செய்யப்பட்டாலும் அவங்க பூமியில் இல்லை, சொர்க்கத்தில் இருந்தாங்க. அங்கேருந்து அவங்க வெளியேற்றப்பட்டு அதுக்கு பிறகு தான் பூமிக்கு வர்றாங்க. அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ஊர் கூத்தாநல்லூரில் நீங்கள் 300 வருஷமாக இருங்க, இவங்க 10 வருஷமாக இருக்கட்டும். என்ன அப்போ இதில் யார் ஊருக்கு குடியேறினவங்க? எல்லாம் பூமிக்கு வந்தவங்க தான், இல்லையா? நம்ம உயிர்களுடைய உலகத்தில் இருக்குது. உயிருக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? ரூஹ். நம்ம ரூஹ் எங்கே இருந்துச்சு? ஆலமுல் அர்வாஹ், உயிர்களுடைய உலகத்தில் இருக்குது. அங்கேருந்து அல்லாஹ் அனுப்புகிறாங்க. நம்ம தாயுடைய கருவுக்கு வரும், கருவுக்கு பிறகு பூமிக்கு வர்றோம். எல்லாம் வெளியிலேன்னு வந்தவங்க தான், வேற ஒரு உலகத்திலேன்னு வந்தவங்க தான். உயிர்களுடைய உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு நம்ம வரோம். யாரும் உலகத்துக்கு பூர்வீக குடியெல்லாம் கிடையாது. இந்த உயிரே இன்னொரு உலகத்தில் தான் இருந்துச்சு. அங்கேருந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்களும் வெளியூருக்கு அர்த்தம், நானும் வெளியூருக்கு அர்த்தம், இல்லையா? மதீனாவில் ரசூல்லா எந்த ஊருக்காரங்க? ரசூலுல்லாவுக்கு சொந்த ஊர் எது? மக்கா. அப்போ மதீனாவுக்கு அவங்க யாரு? அவங்களே வெளியூர்காரங்க தான். இப்போ நம்ம ஊருக்கு இன்னைக்கு ரசூல்லா வந்தால் என்ன சொல்லுவோம்? ரசூல்லா பள்ளிவாசல் நிர்வாகிலாம் நீங்கள் ஆக முடியாது, ஏன்னா நீங்கள் வெளியூர்காரங்க அப்படின்னு சொல்லிடுவோமா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, நீங்கள்லாம் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் வர முடியாது, நீங்களாம் வெளியூர்காரங்க அப்படின்னு சொல்லிடுவோமா? மதீனாவோட பள்ளிவாசல் யார் நிர்வகிக்கணும்? அன்சார் மட்டும்தான் நிர்வகிக்க முடியும், ஏன்னா அவங்க தான் உள்ளூர்காரங்க அப்படின்னு சொல்லுவோமா? சஹாபா அப்படிலாம் சொல்லலை, இல்லையா? யார் மனிதர்களை சிறந்தவங்களோ அவங்க தான் பள்ளிவாசல் நிர்வகிக்க தகுதியானவங்க. அவங்க தான் அந்த ஊருக்கு தலைமை தாங்க தகுதியானவங்க. அவங்க தான் முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்க தகுதியானவங்க. ரசூல்லா இருக்கும்போது ரசூல்லா தான். ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு யாரு அடுத்த தலைவர் அப்படிங்கிறதுல அன்சார் உடனே கூடி பேசுறாங்க, இல்லையா? அப்ப அதை கேள்விப்பட்டு உமர், அபூபக்கர் எல்லாம் போறாங்க. போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? அரபிகள் குறைஷை தவிர வேறு யாரும் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. குறைஷிலேருந்து தலைவர்கள் வரட்டும், அன்சார் அவங்களுக்கு அமைச்சர்களாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அன்சார் என்ன செஞ்சாங்க? அதெல்லாம் கிடையாது, ஊருக்கு பூர்வீக குடி நாங்கள் தான் அப்படின்னு நான் சொன்னாங்க. இல்லை கரெக்டான பாயிண்ட் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு குடியேறி வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த ஊருக்கு தலைவர் ஆகிறாங்க. அந்த ஊருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அரேபியாவை தாண்டி முஸ்லீம் பகுதியில் எது இருந்துச்சோ எல்லாத்துக்கும் அவங்க தான் தலைவர் ஆனாங்க. அப்போ ஊருக்காரங்க தான் தலைவர் ஆகணும் அப்படின்னு பார்த்தா ரசூல்லாவே மதீனாவுக்கு தலைவராக இருக்க முடியாது. அவங்களுக்கு பிறகு அபூபக்கரோ உமரோ அங்கே தலைவராக இருக்க முடியாது, இல்லையா? அப்போ ரசூலுல்லாவை தொடர்ந்து நபித்தோழர்களும் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க?
அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொன்னது தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவங்க யாரு? உங்களிலேயே அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவங்க தக்வா உடையவங்க. தக்வானா என்ன? அல்லாஹ்வுக்கு பயப்படுறது. அல்லாஹ்வுக்கு பயப்படுறது எப்படி பயப்படுறது? சில பேர் சொல்லுவாங்க, என் மனசுல தக்வா இருக்குது, உன் பேச்சில் காணுமே என் மனசுல இருக்குது, உன் செயலில் காணுமே என் மனசுல இருக்குது. அப்படி இல்லை. தக்வா மனசுலேருந்து ஆரம்பிக்கணும். மனசுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தக்வா இல்லை. மனசுல ஆரம்பிக்கணும், பேச்சில் வெளிப்படணும், செயலில் வெளிப்படணும். தக்வா அப்படின்னா என்ன? இப்போ குரான்ல முதல் சூரா எது? சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூரால என்ன கேட்குறோம் நம்ம? இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழி எது என்பதை காண்பீங்க, அந்த வழியில் எங்களை நடக்க செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்கிட்ட கேட்குறோம். இது வந்து ஒரு துவா. இந்த துவாவுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்க. உடனே அடுத்த சூரா ஆரம்பத்திலே நம்ம பார்க்கிறோம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். நீங்க நேர்வழி தானே கேட்டீங்க, இது நேர்வழி. ஆனா யாருக்கு நேர்வழி? ஹுதல் லில் முத்தகீன், தக்வாவுடையவங்களுக்கு நேர்வழி. தக்வாவுடையவன்னா யாரு? யாருக்கு மனசுல பயம் இருக்குதோ அவங்க தான் தக்வாவுடையவங்க. அப்படி அல்லாஹ் சொல்றாங்க இல்ல, அது தொடர்ந்து சொல்றாங்க. சூரத்துல் பக்கரா 2வது சூராவுடைய 3வது 4வது ஆயத்தை பாருங்க, என்ன சொல்றாங்க? அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸ்ஸலாஹ் ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة يوقنون. அப்ப என்ன சொல்றாங்க? 6 அடையாளங்களை சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க? யார் மறைவான விஷயங்கள் மீது ஈமான் கொள்கிறார்களோ, யார் தொழுகை நிலைநாட்டுறாங்களோ, யார் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்யறாங்களோ, யார் உங்களுக்கு இறக்கப்பட்டது மீது ஈமான் கொள்றாங்களோ, உங்களுக்கு முன்னாடி இறக்கப்பட்டது மீது ஈமான் கொள்றாங்களோ, மறுமை நாள் தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குது, அதுக்கு பிறகு வாழ்க்கை சொர்க்க நரகம் ஒன்று இருக்குதுங்கிறத யார் உறுதியாக நம்புறாங்களோ, இந்த 6 அடையாளங்கள் இவங்க தான் தக்வாவுடையவங்க. அப்ப இதுல வந்து பேச்சு செயல் எல்லாமே வருதா? நம்புறது மட்டும் அல்லாஹ் சொல்லலை. அடுத்து என்ன சொல்றான்? தொழுகை நிலைநாட்டுறது. தொழுகையில பேச்சு செயல் எல்லாமே வருது. அதுக்கு அடுத்தது அல்லாஹ் உங்களுக்கு எதை செல்வமா கொடுத்தாங்களோ அது அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்கிறது. அப்போ பணத்தை கொண்டும் தக்வான் இருக்குது. நீ பணத்தை பதுக்கி வச்சுன்னா உங்களுக்கு தக்வா இல்லை. பணத்தை அல்லாஹ்வுடைய வழியில செலவழிச்சிங்கன்னா உங்களுக்கு தக்வா இருக்குது. அப்ப தக்வா உடையவங்க அல்லாஹ் சொல்லும்போது இந்த அடையாளங்களை பாருங்க. இந்த 6 மட்டுமே இல்லை, இன்னும் மற்ற அடையாளங்கள். இந்த 6 அடிப்படை அடையாளங்கள் குர்ஆன்ல வெவ்வேறு இடங்களில் தக்வா உடையவங்களுக்கான அடையாளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. யாருக்கிட்ட இதெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு தான் தக்வா இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய பயம் மனசுல இருக்கணும். ஆனா மனசுல மட்டும்லாம் அது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காது. மனசுல அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் கட்டாயம் அது பேச்சில் வெளிப்படும், கட்டாயம் அது செயலில் வெளிப்படும். பேச்சிலே செயலையும் தக்வா இருந்தா தான் மனசுல தக்வா இருக்குதுங்கிறதுக்கு ஆதாரம். பேச்சில தக்வா இல்லை, செயல தக்வா இல்லைன்னா அப்ப நிச்சயமா மனசுல தக்வா கிடையாது. நீங்க போய் சொல்றீங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்ல கண்ணியத்துக்குரியவங்க யாரை சொல்றாங்க? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்துல கண்ணியத்துக்குரியவங்கன்றது நிச்சயமா தக்வாவுடையவங்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்ப அந்த தக்வா அப்படிங்கறத முடிவு செய்து மனிதர்கள் அப்ப சிறந்தவங்க யாரு? இந்த ஜாதியில பிறந்துட்டா சிறந்தவங்க இல்லை, இந்த வெள்ளை கலர் இது அந்த நிறத்தோட பிறந்துட்டா சிறந்தவங்க, அவங்க யூரோப்பில் பிறந்துட்டா சிறந்தவங்க, அமெரிக்காவில் பிறந்துட்டா சிறந்தவங்க, அரேபியாவில் பிறந்துட்டா சிறந்தவங்க. அப்படியா? இந்த மொழி பேசினால, அரபி பேசினால சிறந்தவங்க, உருது பேசினாலும் சிறந்தவங்க, தமிழ் பேசுறதுனால சிறந்தவங்க. அப்படியா? மனிதர்கள் சிறந்தவங்க யாரு? பணக்காரனாக இருக்கிறவங்க சிறந்தவங்க. அப்படியா? நிறைய டிகிரி வாங்கி வச்சிருக்கிறாங்க, அவருக்கு நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறார், அவங்க தான் சிறந்தவங்க. அப்படியா? இல்லை. யாருடைய பேச்சிலையும் செயலையும் அல்லாஹ்வுடைய பயம் வெளிப்படுதோ அவங்க தான் சிறந்தவங்க. அல்லாஹ் எதை செய்ய சொல்லி கட்டளை இட்டாங்களோ அதை அல்லாஹ்வுக்கு பயந்து அவங்க செய்வாங்க. அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதை அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யாம இருப்பாங்க. அவங்க தான் தக்வா உடையவங்க, அவங்க தான் கண்ணியத்துக்குரியவங்க. அல்லாஹ்விடத்துல கண்ணியன்றது அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப நம்ம உலகத்துல கண்ணியத்துக்கு என்னன்னாலும் அளவுகோல் போட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க, அது எதையுமே அல்லாஹ் ஏத்துக்கல. இல்லையா? நீங்க வந்து இந்த உள்ளூர்காரரா வெளியூர்காரரா, உங்களுக்கு வெள்ளை கலர் இருக்குதா கருப்பு கலர் இருக்குதா உங்க தோல்ல, உங்களுக்கு பணம் இருக்குதா பணக்காரரா ஏழையா, எதுவுமே அல்லாஹ் அளவுகோல சொல்லலை. தக்வா இருக்குதா இல்லையா? தக்வா இருந்தா நீங்க கண்ணியத்துக்குரிய, தக்வா இல்லைன்னா உங்களுக்கு கண்ணியம் இல்லை. அப்ப நம்முடைய இலக்கு என்னவா இருக்கும்? தக்வா. இஸ்லாம் அல்லாத வேற எந்த ஒரு அழைப்புமே அறியாமைக்கால அழைப்பு தான். முஹாஜிர் அன்சார்னு கூப்பிட்டா கூட அது அறியாமை அழைப்புன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ உள்ளூர்காரங்களே வெளியூர்காரங்களேன்னு சேர்த்தாலும் சரிதான். எங்க கட்சி தான் உயர்ந்தது தெரியுமா, எங்க அமைப்பு தான் உயர்ந்தது தெரியுமா, இதுவும் ஜாஹிலியா தான், இதுவும் அறியாமை காலத்தை அழைப்பு தான். இன்னைக்கு முஸ்லிம் மத்தியில
அமைப்பு வெறி, இயக்க வெறியெல்லாம் நிறையவே இருக்குது. பேசும்போது என்ன சொல்றாங்க, அவர் நம்ம சகோதரர். நம்ம சகோதரர் என்ன அர்த்தம்? முஸ்லிமா? இல்லை, அவர் நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர். முஸ்லிம்கள் எல்லாருமே சகோதரர். அல்லாஹ் சுப்ஹானஹு இதே சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்றாங்க, இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்களை அன்றி வேறு எதுவும் இல்லை. சகோதரர் தான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு நல்லா சொல்றாங்க. மூமின்னா அப்ப நீங்க சகோதரர் தான். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர். அப்படிங்கிறப்போ நீங்க சகோதரர்னு யாருக்கு பயன்படுத்துறீங்க? உங்க இயக்கத்தில் இருந்தா சகோதரர் சொல்றீங்க. அவர் நம்ம சகோதரர். என்ன சகோதரர்? அவர் எஸ்டிபிஐல இருக்கிறார். அவர் நம்ம சகோதரர். என்ன சகோதரர்? அவர் தாமுகல இருக்கிறார். அவர் நம்ம சகோதரர். அவர் ஜாக்கில் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம சகோதரர் இல்லை. இதெல்லாம் அல்லாஹ் சொன்ன நம்ம சகோதரர் கிடையாது. முஸ்லிம் மூமின் இருந்தாலே சகோதரர்கள் தான். உங்க எல்லா முஸ்லீம்களையும் சகோதரராக உங்களால பார்க்க முடியல அப்படின்னா உங்களுடைய ஈமான்ல குறைபாடு இருக்குது, உங்களுடைய இஸ்லாமிலே குறைபாடு இருக்குது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூலும் எல்லா முஸ்லிம்களும் மூமின்களும் ஒருவருக்கு ஒரு சகோதரர்கள் சொன்ன பிறகு அதெல்லாம் கிடையாது. இவனுக்கு நான் சலாமே சொல்ல மாட்டேன். அப்ப இதுக்கெல்லாம் என்ன பேரு? அஸபிய்யா அப்படின்னு பேரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சொன்ன அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், அது சஹீஹான ஹதீஸ் என்று ஷேக் ஷுஐப் அல் அர்னாவுத் அவங்க தீர்ப்பளிக்கிறாங்க. அதுல என்ன இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ மின்னா மன் தஆ இலா அஸபிய்யா. லைஸ மின்னா, நம்மை சேர்ந்தவங்க இல்ல. யாரு? ரசூலுல்லாஹ் சேர்ந்தவங்க கிடையாது. யாரு ரசூலுல்லாஹ் சேர்ந்தவங்க இல்ல? மன் தஆ அஸபிய்யா, யார் அஸபிய்யாவின் பக்கம் அழைக்கிறார், மன் தஆ இலா அஸபிய்யா, யார் அஸபிய்யாவின் பக்கம் அழைக்கிறாரோ அவர் நம்மை சேர்ந்தவர் அல்லர். அஸபிய்யானா என்ன? எதெல்லாம் இஸ்லாம் இல்லாத அடையாளங்களோ அதன் பக்கம் அழைக்கிறது, அதன் மூலமா முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை உடைக்கிறது, அதுக்கெல்லாம் அஸபிய்யா அப்படின்னு பேர். இப்போ முஸ்லிம்களோட அடையாளம் எது? இஸ்லாம், அவ்வளவுதான். நீங்க எந்த அடிப்படையில் ஒற்றுமையா இருக்கணும்? இஸ்லாமுடைய அடிப்படையில் ஒற்றுமையா இருக்கணும், அவ்வளவுதான். தமிழ் பேசுறவங்களாம் ஒன்னா இருங்க, தமிழ் முஸ்லீம்கள்லாம் ஒன்னா இருங்க, உருது முஸ்லீம்கள்லாம் ஒன்னா இருங்க, அரபி முஸ்லீம்கள்லாம் ஒன்னா இருங்க. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் அஸபிய்யா. இந்த குலம், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்னா இருங்க, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்னா இருங்க, இது அஸபிய்யா. இந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்னா இருங்க, இதுக்கு பேர் அஸபிய்யா. இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம், உங்க ஒற்றுமை எதன் அடிப்படையில்? இயக்கத்தின் அடிப்படையில். அவர் நம்ம இயக்க சகோதரர், அவர் நம்ம கொள்கை சகோதரர். இதெல்லாம் அஸபிய்யா. அஸபிய்யா அப்படின்னா என்ன? இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு அடையாளமும் அஸபிய்யா தான். இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு அடையாளமும் முஸ்லிமுடைய ஒற்றுமையை உடைக்கிறது, முஸ்லிம்கள்ட்ட பிளவு ஏற்படுதுன்னா அதுக்கு பேர் அஸபிய்யா. அப்போ இஸ்லாம் அல்லாத வேற ஒரு அடையாளம் முஸ்லிம்கிட்ட இருக்கக்கூடாதா? இருக்கலாம். நான் தமிழ் பேசுறவன், தமிழ் பாரம்பரிய மொழி, சந்தோஷப்பட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை வச்சு அடுத்த மட்டம் தட்டாதீங்க. நான் உருது பேசுகிறவன், இந்தியாவில் உருது பேசுகிற முஸ்லீம்கள் அதிகம், உருது பேசுகிற முஸ்லீம்கள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க, அந்த பெருமை தப்பு கிடையாது. ஆனால் உருது பேசுறதுங்களாலேயே நான் உயர்ந்தவன், தமிழ் பேசுகிறவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க, இது தவறு. இது அஸபிய்யா. அஸபிய்யா அப்படிங்கிறத நம்ம காலகட்டத்தில் ஹிஸ்பியான்ற வார்த்தையை பயன்படுத்தி அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் தப்லீக் ஜமாத்து, நான் இஹ்வானி இப்படின்னு சொல்றதையெல்லாம் அறிஞர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சலஃபி அறிஞர்களில், நம்ம காலகட்டத்து ஃபிக்ஹ் துறை அறிஞர்களில் மிக பெரும் அறிஞர்கள் ஒருவர் முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன். ஷேக் அல் உஸைமீன் என்ன சொல்கிறாங்க? அவங்க ஆயத்துல் குர்சியிற பாடத்தில் தான், அது ஆக்சுவலாக வாசித்தியார பாடம்னு நினைக்கிறேன், அதை பற்றி பேசிக்கிட்டு வரும்போது சொல்கிறாங்க, இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஹிஸ்பியா, குழு மனப்பான்மை அதிகமாக இருக்குது. அதாவது இஸ்லாம் அப்படிங்கிறத விட்டுட்டு நாங்கள் இந்த குரூப் அந்த குரூப்புன்ற அடிப்படையில் தங்களை பிளவுபடுத்தி கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்பியாவினுடைய அழைப்பை பயன்படுத்தக்கூடிய குரூப்புங்களை பேரை சொல்கிறாங்க, தப்லீக் ஜமாத்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம், தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தால் அந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்க ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க, நம்ம தப்லீக் ஜமாத்தில் இல்லை அப்படின்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி ஒரு பேராக சொல்லிட்டு வராங்க, தப்லீக் ஜமாத் இருக்குது, இஹ்வான் முஸ்லிம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும்போது சலஃபிகள் இருக்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அல் உஸைமீன். என்னன்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் முஸ்லிம்களை பிளவுபடுத்தக்கூடியது,
பிளவுபடுத்தக்கூடிய ஹிஸ்பியாவுடைய அழைப்புகள் இதெல்லாம் ஒரு ஹிஸ்ப் ஒரு குழு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் விடணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது தப்லீக் ஜமாத் இஹ்வான் முஸ்லிமின் சொல்லும் போது சலஃபி அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ சலஃபிங்கிறது அது ஒரு ஹிஸ்பி அழைப்பா? அப்போ தப்லீக் ஜமாத் மட்டும் ஹிஸ்பியா இல்லை, இஹ்வான் முஸ்லிமின் மட்டும் ஹிஸ்பியா இல்லை, சலஃபின்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிட்டு அதுவும் ஹிஸ்பியா தான். ஆனால் அதனுடைய ஆரம்பத்தில் அல் உசைமீன் சொல்கிறாங்க, அதே அறிஞர் சொல்கிறாங்க, சலஃபியா தான் சரியான வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சலஃபியா தான் அல் ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து பிளவு ஏற்படுத்தக்கூடிய ஹிஸ்பியான அழைப்புகள் ஹிஸ்பியான கூட்டங்கள் சொல்லும் போது அதில் சலஃபிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ சலஃபியாங்கிற தாவா வேற, சலஃபிங்கிற அடையாளம் வேற. சலஃபியா அப்படிங்கிற அந்த அழைப்பு என்ன? குர்ஆனையும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளையும், அதாவது அல் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபா நபித்தோடர்கள் விளங்கணும் முறையில் விளங்கணும். அதுதான் சரியான விளக்கம். இதுதான் சலஃபி தாவா. சலஃபுங்கிறது சஹாபா தான். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நபித்தோடர்கள் சஹாபா விளங்கணும் முறையில் விளங்கணும் அப்படிங்கிறது தான் சலஃபி தாவா. அதை தாண்டி இன்னைக்கு சலஃபி தாவான்றது எப்படி இருக்குது? இன்னைக்கு சலஃபி தாவாங்கிறது தனி ஒரு ஹிஸ்பாக மாறிடுச்சு. இன்னைக்கு மற்ற ஹிஸ்புகள்கிட்ட மற்ற குழுக்கள்கிட்ட என்ன மனப்பான்மை இருக்கோ, என்ன போக்கு இருக்கோ, அது சலஃபிகள்கிட்டயுமே வந்துடுச்சு. இன்னைக்கு இல்லை, இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஷேக் அல் உசைமீன் சொன்னது. 2001 அவங்க மூத்தாயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னது இது. இன்னைக்கு கடந்த 25 வருஷத்துல இதை நான் பல ரீதியாக பார்த்துருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலையுமே அதே மாதிரி தான். சலஃபின்டா தனி ஒரு கூட்டம். இவங்க யாரோடையும் பேச மாட்டாங்க, யாரோடையும் பழக மாட்டாங்க. ஊரில் இருக்கிற எல்லாம் வழிகேடு, நான் மட்டும்தான் நேர்வழி, நான் என் கூட இருக்கிறவங்க தான் நேர்வழி. சரி, நீங்கள் எப்படிப்பா நேர்வழி? நாங்கள் இந்த அறிஞர்களை பின்பற்றுறோம். சரி, அறிஞர்களை பின்பற்றுறதான் தப்பு கிடையாது. மற்றவனை நீ எப்படி பார்க்குற, மற்றவன்ட்ட எப்படி நடந்துக்கிற? அவன் வழிகேடு. சரி, இவனும் வழிகேடு. அப்போ அவனும் வழிகேடு. ஒருத்தரையும் விட்டு வைக்கிறது இல்லை. கையில் ஒரு பிராண்ட் வச்சிருக்கிறோம், வழிகேடு வழிகேடு வழிகேடு. பார்க்குறவனுக்கெல்லாம் இது வழிகேடு தெரியலையே, ஏதாவது ஒழிச்சு வச்சிருப்பான். என்ன இருக்குது? மென்மையாக நடந்துக்கலாம். மென்மையாக நடந்துட்டா இது தமையு இருக்குது, இது பன்னாவி, அப்போ இவங்க இஹ்வானி. இப்படிலாம் என்ன தமையுன்னா என்ன, பன்னாவின்னா என்ன, இஹ்வானின்னா என்ன, பொதுமக்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் இருந்தால் அது வழிகேடு. அப்போ அவன் வழிகேடர். இது மட்டும் மக்களுக்கு தெரியும். ஓ, அப்போ வழிகேடரா? இவங்களுக்கு தமையுன்னா என்னன்னு தெரியாது, பன்னாவின்னா என்னன்னு தெரியாது, இஹ்வானின்னா என்னன்னு தெரியாது. அவன் சுரூரி பேர் வைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு சொல்லுவாங்க. அது என்னன்னு விளக்குன்னு சொன்னால் விளக்க தெரியாது. அது எப்படி அவங்களுக்கு பொருந்துது? மென்மையாக நடக்கிறதுக்கு பேர் தமையுவா? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐஷா ரலியல்லாஹு மஸ்ஜித் நபவியில் தான் உட்காருவாங்க. பக்கத்தில் தானே வீடு, இது பள்ளிவாசல் இல்லையா? அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது யூதர்கள் வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலை. சலாம் அப்படின்னா பாதுகாப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய அமைதி. அஸ்ஸலாம்னா அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அமைதியும் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு துவா. சலாம் சொல்றதுங்கிற ஒரு துவா. ஆனால் யூதர் எப்படி சொல்றாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த லாம விட்டுறாங்க. அஸ்ஸலாமு அதில் லாம விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு மரணம் வந்துடும் அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இவங்க தாக்குறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக காதில் வாங்கிட்டாங்க. அவங்க கடுப்பாயி அஸ்ஸலாமு அலைக்கும் வ லஅனத்துல்லாஹ், உனக்கு மரணமும் வரட்டும், அல்லாஹ் கிட்ட சாபமும் வரட்டும் அப்படின்னு டென்ஷன் ஆகி சொல்லிடுறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷா டென்ஷன் ஆகாது, கோவப்படாதீங்க, நான் தான் பதில் சொல்லிட்டேன்ல, அவ அலைக்கும் சொல்லிட்டு, உங்களுக்கும் அது வரட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. மென்மையை கொண்டு வரும். எந்த விஷயத்தில் மென்மை இருக்குதோ அது அந்த விஷயத்தை அழகாக ஆக்குது. எந்த விஷயத்துல மென்மை எடுக்கப்பட்டுடுதோ அது அந்த விஷயத்தினுடைய அந்த அழகை போக்கிடுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் இது. அப்போ மென்மை அந்த விஷயத்துக்கு அழகு தருது. நாங்கள் மென்மையாக நடந்துக்கிட்டா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது தமையோ, இது பன்னாவி, இது இஹ்வானி, இது வழிகேடு அடையாளம். எது? மென்மையாக நடக்கிறதா? ரசூலுல்லாஹ் மென்மையாக நடக்க சொல்லி எங்களுக்கு சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கே சொல்லி இருக்கிறாங்க. யார்கிட்ட? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னவன்கிட்ட, யூதன் கிட்ட. நாங்கள் முஸ்லீம் கிட்ட மென்மையாக நடந்தால் அதுக்கு பேர் என்ன? தமையோ. தமையோ அப்படின்னா என்ன? அது நீர்த்து போக செய்கிறது. என்ன நீர்த்து போய் செய்கிறது? மற்ற முஸ்லீம் கிட்டலாம் சலஃபின்னா கடுமையாக நடக்கணும், மென்மையாக நடக்கக்கூடாது. அந்த கடுமையை நீர்த்து போய் செஞ்சு நீங்கள் சாஃப்டாக ஆக்கிடுறீங்க. சாஃப்டாக செஞ்சால் தாவா அவ்வளோ வலு இல்லாமல் போயிடுமா, கடுமையாக தான் இருக்கணுமா. இதுவா ரசூலுல்லாஹ்வுடைய தாவா. இதனால தான் ஷேக் அல் உசைமீன் சலஃபிங்கிறது ஹிஸ்ப் அப்படின்ட்டு சொன்னாங்க.
சலஃபியா கரெக்டுன்னு அவங்க சொன்னாங்க, சலஃப் மன்னேஜ் கரெக்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு சலஃபிங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் சலஃபிங்கிற அந்த பேரை ஒரு பிராண்டாக பயன்படுத்துறாங்க. சலஃபி 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 அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க வந்து தனி ஒரு ஹிஸ்ப் அப்படின்றாங்க. அவங்க தனி ஒரு குழு, அவங்க வந்து அல்ஜமாத் முறையெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. ஏன் வார்த்தை இல்லைங்க, ஷேக் அல் உசைமின்ற வார்த்தை. அன்றைக்கி அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, சலஃபி பேரை யூஸ் பண்ண. இன்றைக்கி எப்படி முஹாஜிருன் அன்சார் என்று அந்த அழைப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா, ரசூல்லா கண்டிச்சாங்களே இது அறியாமை கால அழைப்பு அப்படின்ட்டு. இன்றைக்கி சலஃபிங்கிறதுமே அறியாமை கால அழைப்பு மாதிரி தான் ஆயிடுச்சு. சலஃபின்னு சொல்கிறது வந்து நமக்கு ஞாபகம் ஊட்டிக்கிறதுக்காக அந்த பேரை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம வந்து இந்த வழிமுறை பின்பற்றணும் அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக அந்த பேரை பயன்படுத்துகிறோம் இல்லையே. சலஃபிங்கிறது அடுத்தவனுக்கு முத்திர குத்தத்துக்காக, நான் வேற நீ வேற, நான் சலஃபி நீ ஹலஃபி, நான் சலஃபி நீ வந்து முப்ததி பிதத்துக்கார, நான் சலஃபி நீ ஹிஸ்பி, இப்படி அடுத்தவனை ஹிஸ்பி முப்ததி ஹலஃபி அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நம்ம சலஃபிங்கிற பேரை பயன்படுத்துறோம். அப்ப இந்த இடத்துல சலஃபியா அப்படிங்கிறது கூட அசோபியாவுடைய ஒரு அழைப்பாக, ஜாஹிலியாவுடைய ஒரு பெயராக மாறிடுது. அதுதான் ஷேக் அல் உசைமின் இந்த இடத்துல சொல்லி கண்டிக்கிறாங்க. இது உசைமின் மட்டுமில்லை, இன்னும் பல அறிஞர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. அப்ப சலஃபின்னு சொல்றது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனா எந்த நியத்தோட நீங்க பயன்படுத்துறீங்க, எந்த நடைமுறையில் அதை கொண்டு வரீங்கன்றதை பொறுத்து அது சரியானதா அல்லது அதுவும் ஜாஹிலியாவுடைய அழைப்பா, அது சரியானதா அல்லது அதுவும் அசோபியாவுடைய ஒரு அழைப்பா, அது சரியானதா அல்லது அதுவும் ஹிஸ்பியாவுடைய ஒரு பெயரா அப்படிங்கிறது இருக்குது. இன்னைக்கு சலஃபி அப்படிங்கிற பெயர் போடுறது ஹிஸ்பி குழு மனப்பான்மையோட தான் இருக்குது. மற்றவங்கள்ட்ட என்னை வேறுபடுத்தி காட்டிக் கொள்வதற்காக நான் சலஃபி இல்லை. சலஃபின்னா எப்படி இருக்கணும், தக்குவாவோட இருக்கணும். இருக்கிற மனிதர்களே அவங்க தான் சிறந்த மனிதர்களா இருக்கணும். மனிதர்களே சிறந்தவங்க யாரு, சஹாபா தானே. நீங்க சஹாபாவுடைய வழிமுறை தானே பின்பற்றுறீங்க. அப்போ வந்து சஹாபா மாதிரி சிறந்தவங்களா இருந்து காட்டுங்க. அரபி உடை போட்டுக்கிட்டோம், மேலே அரபிகள் போடுற மாதிரி துணி போட்டுக்கிட்டோம், சவுபம் அம்மா குத்ராலாம் போட்டு ஷிமாவுக்கு போட்டுக்கிட்டோம், சலஃபியெல்லாம் ஆயிட மாட்டேன். கையில் ஒரு அரபி கிதாப் வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு அது வாசி தெரியலனாலும் நாங்கள் வச்சுக்குவோம், நாங்கள் தாலிபுல் இல்ம் ஆயிட்டோம். சுப்ஹானல்லாஹ். இப்படிலாம் இந்த சஹாபியா சொல்லியிருக்கிறாங்களா? பை நீ வந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, பை எங்களுக்கு ஏதாவது கிளாஸ் எடுங்க, பாடம் தர்ஸ் எடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க, நம்ம குரான் தப்சீர் எடுக்கலாம், குரான் விளக்க உரை எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் டக்குன்னு பதில் சொல்கிறேன், பாய் அதெல்லாம் பொதுமக்களுக்கு, என்ன மாதிரி தாலிபுல் இல்ம் வந்து மத்தன் ஏதாவது எடுங்க, ஏதாவது கிதாபுகளை பாடமாக எடுங்க. சுப்ஹானல்லாஹ். குரான் பொதுமக்களுக்கு, நீங்களாம் ஸ்பெஷலான மக்கள், உங்களுக்கு தனியாக கிதாபெல்லாம் எடுக்கணும். சஹாபா எப்படி சஹாபாவா ஆனாங்க, எப்படி மனிதர்கள்லேயே அவங்க சிறந்தவங்களா ஆனாங்க, குரானை கொண்டு தான் இல்லையா? குரானை கொண்டு தான் அவங்க வந்து சிறந்த மனிதர்கள் அல்லாஹ் சொல்கிற அளவுக்கு மாறினாங்க. அப்போ குரானை கொண்டு தான் நம்மளும் ஆக முடியும். நீங்கள் உண்மையில் சஹாபாவுடைய வழிமுறை சலஃப் மன்னேஜை பின்பற்றவங்களா இருந்தால் குரான் தப்சீர் அர்த்தம் சொன்னது சந்தோஷப்பட்டிருப்பீங்க. குரான் பொதுமக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் நாங்களாம் தாலிபுல் இல்ம் அப்போ நாங்களாம் ஸ்பெஷல் கேட்டகிரியா, எங்களுக்கு வந்து தனி கிதாபுகள் எடுக்கணுமா? அப்போ அல்லாவுடைய வார்த்தை உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது, மனுஷன் எழுதின கிதாபு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியுது. அல்லாவுடைய கிதாபு வந்து சாதாரண மக்களுக்கானது, அறிஞர்கள் எழுதின கிதாபு வந்து ஸ்பெஷல் மக்களுக்கானது. அப்போ குரானை படிக்கிறவங்கலாம் சாதாரணம், அறிஞர்களுடைய எழுத்துக்களை படிக்கிறவங்கலாம் மேலே இல்லையா? இதுதான் ஜாஹிலியாவுடைய அடை. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு சலஃபின்னு சொல்றவங்கள்ட்ட குரானு ஏதாவது மன்னஜனை நான் சொல்லுங்க அப்படின்னா குரான் ஆயத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஹதீஸை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த ஷேக் சொன்னாங்க, அந்த இமாம் சொன்னாங்க. கரெக்டுப்பா, அறிஞர்களை நாங்களும் மதிக்கிறோம், எல்லாருமே மதிக்கிறோம். ஆனால் அறிஞர்களுடைய பேச்சு ஆதாரமாகாது. நீ முதல்ல அல்லாஹ் சொன்னதை எனக்கு சொல்லலாம், நீங்கள் அறிஞர்களை அவமரியாதை செய்றீங்க. இதுதான் அந்த காலத்து மதகுகாரங்க சொன்னாங்க. நீங்கள் ஷேக்கை மதிக்கல, இதுதான் சூஃபிகள் சொன்னாங்க. நாங்கள் இமாம்களையோ ஆலிம்களையோ ஷேக்கையோ எல்லாம் மதிக்காமலாம் இல்லை. நீ அல்லாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குற அதை சொல்லு. அப்படி கொடுக்கறதா நீ குரானை முன்னிறுத்து. நீ சஹாபா மாதிரி வா. எப்படி வர்றது? சஹாபா மனிதர்களே சிறந்தவங்களா இருந்தாங்க, நீ அந்த மாதிரி மனிதர்களை சிறந்தவங்களா வா. நாங்களாம் தாலிபுல் இல்ம். அப்படியா? சஹாபா வந்து தன்னை யாராவது தாலிபுல் இல்ம்னு சொல்லிட்டாங்களா? தாலிபுல் இல்ம் ஆகணும், ஆலிம் ஆகணும், அதான் என் லட்சியம் அப்படி ஏதாவது சஹாபா சொன்னாங்களா? இல்லையே. நல்ல மனுஷனா, நல்ல முஸ்லீம் ஆகணும், சொர்க்கத்துக்கு தகுதி ஆகணும், அதுதான் சஹாபாவுடைய இலக்கு, அதுதான் அவங்களுடைய பேச்சு இருந்துச்சு. அந்த முயற்சியில் அவங்க தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டே வந்தாங்க. எதை குறி வச்சு கற்றுக்கிட்டாங்க? குரானை இலக்காக வச்சு கற்றுக்கிட்டாங்க. குரானை அவங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க.
அதோட விளைவு என்னாச்சு? அவங்க தாலிபில் இல்மானாங்க, அவங்க ஆலிமானாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களானாங்க. அவங்க தாலிபில் இல்மானோ ஆலிமானோ அப்படின்னு சொல்லலை, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய நல்ல முஸ்லிம் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க இலக்காக இருந்துச்சு. அது அந்த இலக்குக்கு பயணிக்கும் போது எல்லாமே நடந்துச்சு. நான் சலஃபின்னு அவங்க சொல்லிக்கல, நான் வந்து தாலிபுல் இல்ம்னு அவங்க சொல்லிக்கல, எதுவும் சொல்லிக்கல. தக்வா உடையவங்களா இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்போ முஹாஜிரூன் அன்சார் அப்படிங்கிற அழைப்பே சில நேரங்களில் ஜாஹிலியாவுடைய அறியாமை கால அழைப்பாக ஆகிவிட முடியும் என்றால், நான் சலஃபி அப்படின்னு சொல்றதுமே அறியாமை கால பட்டமாக அடையாளமாக ஆகிவிட முடியும் அப்படின்னு நான் சொல்ல, ஷேக் அல் உசைமீன் சொல்றான், மற்ற அறிஞர்களும் சொல்லி இருக்கிறான். நான் இப்னு தைமியா அவங்களுடைய ஃபத்வால இதை எழுதுறாங்க. இந்த சஹீல் புகாரியுடைய சம்பவம், முஹாஜிரூன் அன்சார்னு கூப்பிட்டு சண்டை வந்துச்சு இல்லையா, ரசூல்லா வந்து கண்டிச்சாங்க இல்லையா, நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், அப்படி இருக்கும் போதே நீங்க ஜாஹிலியா காலத்து அறியாமை காலத்து அழைப்புகளையா பயன்படுத்தி உங்களை அழைத்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு ரசூல்லா கேட்டாங்களே. அதை இமாம் இப்னு தைமியா அவங்களோட ஃபத்வால அந்த ஹதீஸை சொல்லி, இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு அழைப்பும், குர்ஆனை நோக்கி அழைக்காத எந்த ஒரு அழைப்பும் ஜாஹிலியாவுடைய அழைப்பு தான், ஜாஹிலியாவுடைய தாவா தான் என்று ஃபத்வா கொடுக்குறாங்க. அப்போ உசைமீன் மட்டும் இல்லை, இப்னு தைமியா சொன்னான், பரிசை சொல்லிட்டு வரலாம், இன்னும் இந்த இமாம் சொன்னாங்க அந்த இமாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வரலாம். ஆனால் சத்தியத்தை தேடுறவங்களுக்கு ஒரு ஆதாரம் போதுமானது. நம்ம புகாரிட இந்த ஹதீஸை பார்த்தோம், சொன்ன அபுதாவுத் ஹதீஸை பார்த்தோம். யார் வந்து அசபியாவின் பக்கம் அழைக்கிறாரோ அவர் நம்மை சேர்ந்தவர், லைசமின்னா நம்மை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. குர்ஆனுடைய ஆயத்தை எல்லாத்துக்கும் மேல சூரத்துல் ஹுஜராத்துடைய ஆயத்தை பார்க்குறோம். இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமா அல்லாஹ்விடத்துல உங்கள கண்ணியத்துக்குரியவங்க தக்வாவுடையவங்க தான் அப்படின்னு பாரு. அப்ப நம்முடைய இலக்கு தக்வாகத்தான் இருக்கும். நம்முடைய தகுதிங்கிறது தக்வா தான். நம்முடைய இலக்கு தக்வா தான், நம்முடைய தகுதிங்கிறது தக்வா தான். பள்ளிவாசலுக்கு யார் நிர்வாகியா வரணும்? உள்ளூர்காரா வெளியூர்காரா? தக்வாவுடையவர் வரணும். அவர் உள்ளூர்காரா இருந்தாலும் சரி, வெளியூர்காரா இருந்தாலும் சரி. ஒரு அமைப்புடைய இயக்கத்தில் யார் தலைவராக வரணும்? தக்வாவுடையவர் வரணும். முஸ்லிம்களுக்கு யார் தலைவராக வரணும்? தக்வாவுடையவர் வரணும். அவர் மற்ற வகையிலேயே சிறந்ததாக சந்தோஷம். அவர் பணக்காரராக இருக்கா, தக்வாவும் இருக்கிறார், அது இன்னும் சிறப்பு. அவர் வந்து பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வரார், தக்வாவுடையவராக இருக்கா, அது இன்னும் சிறப்பு. எல்லா சிறப்புகளும் அவர்கிட்ட ஒன்றா சேர்ந்துருச்சு. அவர் தான் இருக்கிறதே தகுதியானவர். தக்வாவில் போட்டி போட தெரியும். நீங்கள் தக்வாவில் குறைவாக இருக்கிறீங்க, ஆனால் பரம்பரை பெருமை இருக்குது, அதை வச்சு என்ன செய்ய? சொர்க்கத்துக்கு போக முடியுமா? இன்னும் தக்வாவில் குறைவாக இருக்குது, ஆனால் பணக்காரராக இருக்கிறீங்க, அதை வச்சு என்ன செய்ய? சொர்க்கத்துக்கு போக முடியுமா? இன்னும் தக்வாவோடு இருந்தால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், நரகத்திலேருந்து தப்பிக்க முடியும். அது அல்லாத எந்த ஒரு அடையாளம், அது அல்லாத எந்த ஒரு அழைப்பும் ஜாஹிலியாவுடைய அறியாமை கால அழைப்பு தான். அது உங்களுக்கு முஹாஜிர் அன்சார்னு சொல்லிட்டா கூட அறியாமை கால அழைப்பு தான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அது சலஃபின்னு சொல்லிக்கிட்டாலும் அதுவும் வந்து அது அறியாமை கால மக்களை பிளவுபடுத்தக்கூடிய குழு அடையாளம் தான் என்று ஷேக் அல் உசைமீன் இந்த காலகட்டத்தில் ஃபத்வா கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய அடையாளம் என்ன? நம்முடைய அடையாளம் இஸ்லாம், நம்முடைய பெயர் முஸ்லீம். அதில் நாங்கள் வந்து இஸ்லாமியை எப்படி விளங்கிறோம்? குர்ஆன் சொன்னால் எப்படி விளங்கிறோம்? சஹாபா விளங்கின முறையில், நபித்தோழர்கள் விளங்கின முறையில் விளங்குறோம். நபித்தோழர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். முன்னோர்களுக்கு தான் சலஃப்ங்கிற வார்த்தையை அரபியில் பயன்படுத்துவோம். அப்போ நாங்கள் முன்னோர்களை வழியை பின்பற்றுறோம் அப்படின்னா, இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மௌலூது ஃபாத்தியா ஓதிக்கிட்டு இருந்த முன்னோர்களை நாங்கள் பின்பற்றல. ரசூலுல்லாஹ் எந்த மக்களை நமக்கு முன்னோர்களாக விட்டுட்டு போனாங்களோ அந்த சஹாபாவை தான் நாங்கள் முன்னோர்களாக எடுக்கிறோம். காலகாலமாக எங்களோட முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க தெரியுமா? அதெல்லாம் இல்லை. சஹாபா தான் நம்முடைய முன்னோர்கள். அவங்க கிட்ட எது மார்க்கமாக இருந்துச்சோ அதான் நம்மகிட்ட மாறும். அப்போ அவங்க எப்படி இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்களோ அதுதான் நம்முடைய வழிமுறை. அப்போ அல் குர்ஆன் அஸ் சுன்னா, குர்ஆனின் நபி வழி, அந்த நபித்தோழர்கள் விளங்கின முறையில் விளங்கி நபித்தோழர் நடைமுறைப்படுத்தணும் முறையில் நடைமுறைப்படுத்துறது தான் உண்மையான சலஃபி தாவா. அதுதான் சரியான சலஃபி மன்ஹஜ். மற்றபடி நாங்கள் அறிஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் வரம்பு மீறி போகிறது, குழு மனப்பாடுகளோட செயல்படுறது, பிற முஸ்லீம்களுக்கு வந்து முத்தரை குத்தி அவங்கள வழிகேடர்கள்னு சொல்லி நேர்வழிக்கு வரவனை கூட துரத்தி விடுறது. இல்லையா? ஒருத்தர் ஆர்வமாக சலஃபியாவுக்கு வருவார், அவர் வந்து தாவாவில் இறங்கி எதோ செய்யணும்னு பார்ப்பார், அல்லது ஏற்கனவே தாவாவில் இருப்பார். அவர்கிட்ட 2 மிஸ்டேக் வரும், 2 தவறுகள் வரும். பார்த்தியா, நான் சொல்லலை, இது வந்து குத்துபி அடையாளம், அது வந்து பன்னாவி அடையாளம், ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து குத்துபி, பன்னாவி, இஹ்வானி, வழிகேடர். அவர் வந்து தாவா மென்மையாக கொண்டு போகணும்னு சொல்கிறார். தமையும் இருக்குது, இது பன்னாவி, இது இஹ்வானி, வழிகேடர். மென்மையாக நடக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது. தக்வா தான் தகுதிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறது.
நம்ம யாரெல்லாம் வழிகேடர்னு சொல்லி முத்திர குத்துறோமோ அவங்கெல்லாம் நம்மளை விட அமல்களில் சிறந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க ரெகுலராக குரான் ஓதுறாங்க, அவங்க சுன்னத்தான தொழுகை நஃபிலான தொழுகைகளை தொழுகிறாங்க, சுன்னத்தான நோன்புகளை வைக்கிறாங்க. மற்ற மனிதர்களோட பழகிறதுல நம்மளை விட சிறந்த அஹ்லாக் அதப், நல்ல ஒழுக்கங்களும் நல்ல பண்புகளும் நடைமுறைகளும் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் நம்ம சுன்னா சலஃபியாங்கிறத முத்திர குத்துறதுக்கு, அடுத்தவனை துரத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதன் மூலமாக நம்மை பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். இல்லை துசக்கு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே சுத்தமானவங்கலாம் அறிவிச்சிக்காதீங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறாங்க. இன்னைக்கு சலஃபி அப்படின்னு சொல்றது அப்படி தான் ஆயிடுச்சு. நீங்கள் சலஃபின்னு சொல்றதை முதல்ல நிறுத்துங்க. உங்கள் பேச்சில் சலஃபியா எங்களுக்கு தேவையில்லை, உங்கள் செயலில் சலஃபியா இருக்கா? பேச்சில் சலஃபியா தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? சலஃபி தாவா செய்யாதீங்க அர்த்தம் இல்லை. நான் சலஃபின்லாம் சொல்லிக்காதீங்க. உங்களை பார்த்தா நீங்கள் சலஃபின்னு மக்களுக்கு தெரியட்டும். அவர் ஏன் இந்த கொள்கையில் இருக்கிறார்? இதான் சலஃபியாவான். அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறார்? இதான் சலஃபியாவான். உங்கள் பேச்சு செயலை பார்த்து மக்களா சலஃபியானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பதிலாக அவங்க பேருக்கு பின்னாடி சலஃபின் போட்டுக்கிறது, உங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்துலையும் சலஃபின் போட்டுக்கிறது, அரபி உடைய தௌபு போட்டுக்கிறது, அம்மாமா போட்டுக்கிறது, இதெல்லாம் சலஃபி ஆக மாட்டேங்க. சலஃபியாங்கிறது அல் குர்ஆன் வ சுன்னாவை சஹாபா எப்படி விளங்கி நடைமுறைப்படுத்தினவங்க அப்படி நடைமுறைப்படுத்துறது, தக்வாவில் சிறந்தவங்களா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறது, தக்வாவில் போட்டி போடுறது. அப்போ நீங்கள் சலஃபின்னு சொல்லிட்டாலும் சரி, அல்லது உள்ளூர்கார் வெளியூர்காரன்னு சொல்லிட்டாலும் சரி, எல்லாமே தவறு தான். எது சரியானது? தக்வா அப்படிங்கிறது இலக்கா வச்சு நகர்றது தான் சரியானது. அந்த தக்வா உடையவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்கள் எல்லாரையும் ஆக்கணும்னு சொல்லி எனக்காக உங்களுக்காக துஆ செய்கிறேன். ஏன்னா தக்வாங்கிறது தான் நரகத்துடைய தண்டனையிலிருந்து தடுப்பு. தக்வாவுடையவங்களுக்கு தான் குரான் விளங்கும்னே அல்லாஹ் சொல்கிறாங்க, குரான் வழிகாட்டும்னே அல்லாஹ் சொல்கிறாங்க. தக்வா இல்லைன்னா குரானே நமக்கு விளங்காது, குரான்லேருந்து வழிகாட்டுதல் கிடைக்காது. அப்போது நம்ம குரானுடைய மக்களாக மாறணும் அப்படின்னா தக்வாவுடையவங்களாக மாறணும். அப்படி இருந்தால் தான் சொர்க்கத்தை நோக்கி நம்ம போக முடியும். அப்படி இருந்தால் தான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற முடியும். அப்படி பாதுகாப்பு பெற்றவர்களாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கணும். சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களா அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கணும். அதற்கு அடிப்படை தகுதியான அந்த தக்வா உடையவர்களாக, உண்மையான தக்வா உடையவர்களாக அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கி அருள் புரியணும்னு சொல்லி எனக்காக உங்களுக்காக அல்லா இடத்துல துவா செய்து இந்த நினைவூட்டலை செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர்களுக்கு நன்றி சொல்லி, எல்லாற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி இதை நிறைவு செய்கின்றேன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحانك اللهم وبحمدك. السلام عليكم ورحمة الله وبركاته.